எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Ctet கான்செப்ட்ஸ். நம்ம Ctet 2023 ப்ரிப்பரேஷன் கண்டினியூஷன் தான் இது. அதில் வந்து நிறைய நம்ம கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சு அதை ஒன்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஃப்லைன் பேப்பர்ஸ். ஆல்ரெடி ஆன்லைன் பேப்பர் நம்ம 2-3 டேஸ் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஆஃப்லைன் பேப்பரும் பார்த்துடலாம். ஆஃப்லைனில் வந்து 2016லேருந்து 19 வரைக்கும் லாஸ்ட் 4 இயர்ஸுக்கு பார்த்துடலாம். ஆனால் எக்ஸாம் வந்து 11லேருந்து நடந்திருக்கு. நம்ம லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக சால்வ் பண்ணோம்னா இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம அப்படின்றதுக்கு. ஓகே, நீங்கள் எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கான்செப்ட்டு இன்னும் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள். It will motivates me for making more videos. Okay, for you. Thank you. Then we will start a session. Child development and pedagogy. So 4 set papers நம்ம பார்க்க போறோம். Total 120 questions. Okay, 30 30 30 plus 30. So total 4 sets 120 questions. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, ஐ திங்க் இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் டைரெக்டாக கொஷினை பார்த்துட்டு. கொஷின் நம்பர் 1. Which of the following is good example for scaffolding? Scaffolding பார்த்தோம். Learning of the problem solving task till the students able to do it by herself. அதாவது என்னன்னா எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி லெவலில் வராது. ஓகே, இது ப்ரீவியஸ் ஆஃப்லைன் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். டிஃபிகல்ட்டி லெவல் சிம்பிளாக இருக்கும். இதுக்கு அடுத்த லெவலில் தான் கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இதில் பாருங்கள், சஃபஹோல்டிங்க்கு அவங்க மீனிங்கே கொடுத்துருக்காங்க, ரீசன் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தோம், சஃபஹோல்டிங்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு பர்சன் வந்து வித் டெம்பரவரி ஹெல்ப். சஃபஹோல்டிங்கிறது வந்து டெம்பரவரி ஹெல்ப். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணும்போது அவங்க ஓன் கான்செப்டை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்றதான் பார்த்தோம். ஸோ ஆன்சர்ஸ் 4ல் 1 2 3 4. ஒன்றுன்னு பார்த்தோம்னா ஆஃபரிங் எ ரிவார்டு ஃபார் சால்விங் த ப்ராப்ளம் குவிக்லி. ரிவார்டு கொடுக்குறது கரெக்டான மெத்தட் கிடையாது. ஏன்னா அது ஹேபிட் ஆயிரும். ஏதாவது கொடுத்தா தான் படிப்பேன்ற மாதிரி ஹேபிட் ஆயிரும். டெல்லிங் ஹேர் தட் ஷீ கேன் டூ இட் பை ட்ரைங் அகெயின் அண்ட் அகெயின், அது தவறானது. ஏன்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் அவங்க தவறுதலாக மிஸ்கான்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை திரும்ப திரும்ப பண்ணும்போது யூஸே இல்லை இல்லையா. ப்ரொவைடிங் ஹாஃப் சால்வ்டு எக்ஸாம்பிள், இது ஓகே. டெல்லிங் ஹேர் ஷீ கான்ட் கோ ஹோம் till she solves the problem, இதுவும் கரெக்டான மெத்தட் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியல. இது ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறது கரெக்டான விஷயம் இல்லை. நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம். ஸோ ப்ரொவைடிங் ஏ ஹாஃப் சால்வ்டு எக்ஸாம்பிள் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. இன்னும் கொஞ்சம் டார்க்காக எடுத்துக்கலாம் பெண்ணு. கொஷின் நம்பர் 2. Your class has learners with different learning style. நிறைய ஸ்டைலில் லேர்னர்ஸ் இருக்காங்க. To access them, you could give them. நம்ம என்ன அவங்களுக்கு அக்சஸ் பண்ணலாம், என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், யூனிஃபார்ம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டு சப்சீக்வெண்ட்லி லேபிள் த சில்ட்ரன் அக்கார்டிங் டு தியர் மார்க். மார்க்கை வச்சு லேபிள் பண்ணக்கூடாது. ஓகே, அதை வச்சு நம்ம லேபிள் பண்ணக்கூடாது. த சேம் செட் ஆஃப் டாஸ்க், அதுவும் போரிங் மொனோட்டனஸாக கொடுக்கக்கூடாது. வெரைட்டி ஆஃப் டாஸ்க் கொடுக்கலாம். த சேம் டைம் டு பெர்ஃபார்ம் ஆன் த டெஸ்டர்ஸ், அதுவும் நெசசரி இல்லை. டைமை பொறுத்து இல்லை, படிக்கிறது வந்து டைமை பொறுத்து கிடையாது. வெரைட்டி ஆஃப் டாஸ்க் அண்ட் டெஸ்ட்க்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ 3rd one is the correct answer. Next, nowadays there is a tendency to refer to wrong concept of children as alternative conceptions. This could be attributed. Okay, wrong concept அவங்க ஐடென்டி பண்ணிக்கிறாங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸில் ராங் கான்செப்ட் தான் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி. அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்றது அங்கே கொஸ்டின். சில்ட்ரன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பீயிங் நாசன்ட் அண்ட் பீயிங் பாசிவ். பாசிவ்ன்ற வேர்டே நெகட்டிவ். ஓகே, ஆக்டிவ் பார்ட்டிசிபேட்ஸ் இருக்கணும். அப்போ இது கிடையாது.
recognizing that children are capable of thinking and their thinking is different from that of adults, அதை நம்ம recognize பண்ணணும். using fancy terms, தேவையில்லை. describe children's error, அவங்க எரரை வந்து இது பண்ணுறதுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேன்சியாக அவங்கள திட்டணுன்ற கண்டிப்பு கிடையாது. children being thought of a adult like their thinking, அதுவும் கிடையாது. ஓகே, being thought அப்படின்னா அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், அடல்ட் மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது கரெக்டான வே கிடையாது. recognizing that children are capable of thinking and their thinking is different from that of adults, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். which one of the following is best describe a teacher's role in the middle school? எது கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் டீச்சரோட ரோலை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்கரேஜிங் வேர்டு வந்தாலே சென்டென்ஸ் என்ன நம்ம கிளியராக பார்த்துக்கணும். டிஸ்கரேஜிங் மல்டிபிள் பெர்செப்டிவ்ஸ் அண்ட் லோக்கஸிங் அண்ட் அன்டைமென்ஷனல் பர்சன் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது எப்போவுமே. யூஸிங் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், நோ நீட். ஓகே, எப்போவுமே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டிஸ்கஷன், இது சொல்லலாம். ஓகே, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ப்ரமோட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம்பீட் அமாங் தெம்செல்ஸ் ஃபார் தேர் ஃபர்ஸ்ட் பொசிஷன், எப்போவுமே ஃபஸ்ட்டாக வரணுன்றதுக்கு ப்ரமோட் பண்ணக்கூடாது. உன்னோட லெவலில் நீ பெஸ்ட்டாக பண்ணு, அதுதான் கரெக்டான வே. நெக்ஸ்ட்டு, which one of the following statement about motivation and learning is correct? எது மோட்டிவேஷன் லேர்னிங்கில் கரெக்டாக இருக்கும்? மோட்டிவேஷன் டஸ் நாட் ஹாவ் எனி ரோல். இல்லை, நம்ம பார்த்தோம் மோட்டிவேஷன் லெசன்லேயே பார்த்தோம், எல்லா கான்செப்டுமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மோட்டிவேஷன் டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும், இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. லேர்னிங் இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் யூஸிங் த எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ். இது அப்பயே பார்த்தோம், இது கரெக்டான மெத்தட் கிடையாது. எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ், எனக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்குதுன்றதுக்காக நான் அந்த வேலையை பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு தான் மோட்டிவேஷனாக இருக்கும், அப்புறம் அதில் போர் ஆயிடும். ஓகே, லேர்னிங் இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி வென் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன். ஓகே, உள்ளிருந்து வரணும். இன்ட்ரென்சிக் அப்படின்னா நமக்குள்ளேருந்து வரணும். ஓகே, நம்ம ஒன்று பண்ணுறோம், ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது மோட்டிவேட் பண்ணுது உள்ளேருந்து. அதனால தான் அந்த வேலையை நான் சுலபமாக பண்ண முடியுது. டிசைர் டு லேர்ன் ஃப்ரம் த இன்சைடு. லேர்னிங்கை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஓனாக க்ரியேட் ஆகணும். லேர்னிங் இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி வென் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ் மோட்டிவேட்டட். ஒன்லின்னு இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கணும், ஒன்லி எக்ஸ்டென்சிவ் கிடையாது. ஓகே, அப்போ கரெக்டாக ஆன்சர் வந்து தேர்ட் ஒன். சிக்ஸ்த் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் லேர்னிங் இஸ் கரெக்ட்? எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. லேர்னிங் இஸ் பேசிவ். பேசிவ் கிடையாது. இந்த பேசிவ், ரிசப்டிவ் அப்படின்னா ரிசப்டிவ் ப்ராக்ரஸ்னால் எல்லாமே கம்மி. பேசிவ் ஆக்டிவாக இருக்கிறதான் பார்த்துருப்போம். ரிசப்டிவ்ன்றது ஸ்லோ, பேசிவ்ன்றது ஆக்டிவ்க்கு ஆப்போசிட். ஓகே, பேசிவ் இருக்கக்கூடாது, ஆக்டிவாக இருக்கணும். அப்போ அது கரெக்டானது இல்லை. நெக்ஸ்ட்டு, லேர்னிங் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் லேர்னர்ஸ் ப்ரீவியஸ் நாலேஜ். அது எப்படி நம்மளோட ப்ரீவியஸ் நாலேஜை கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, லேர்னிங் இஸ் ஈக்குவலன் டு அக்விசிஷன் ஆஃப் ஸ்கில், கண்டிப்பாக இருக்கும். அக்விசிஷன்ஸ் ஆஃப் ஸ்கில் இருக்கும். லேர்னிங் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை சோசியல் ஆக்ஷன்ஸ். விச் ஒன் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, நாட் டிபெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கிடையாது. ப்ரீவியஸ் நாலேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கும். லேர்னிங் இஸ் ஈக்குவலன் டு த அக்விசிஷன் ஆஃப் ஸ்கில். அக்வேஷன் என்ன பார்த்தோம்? அக்விசிஷன் அப்படின்னா பர்பஸாக லேர்ன் பண்ணுறது கிடையாது. அக்வயரிங் த ஸ்கில் அப்படின்னா நான் வந்து வித்தவுட் பேர்டன், அதாவது வந்து பிள்ளைங்க வந்து லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்குறோம். 2-3 வயசில் நம்ம பேச ஆரம்பிச்சிடும். அதை உட்காந்து நம்ம புக்கில் இருந்து படிக்கலை, எதுவும் வித் கிராமரோட பேசுவோம். அது ஒரு அக்விசிஷன் ஆஃப் ஸ்கில், அக்வயர் பண்ணுறது. லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டட் பை, லேர்னிங் இஸ் ஈக்குவலன் டு அக்விசிஷன் ஆஃப் ஸ்கில். எல்லா ஸ்கில்லும் அந்த மாதிரி கிடையாது, ஒன்லி லாங்குவேஜுக்கு மட்டும் சொல்லலாம். லேர்னிங் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த சோசியல் ஆக்ஷன். இது கரெக்டு. லேர்னிங் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த சோசியல் ஆக்ஷன்ஸ். அதான் கல்ச்சரல் வந்து இம்பார்ட்டண்ட் இதாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி டு எனேபிள் சில்ட்ரன் டு லேர்ன்? ரிவார்டு கண்டிப்பாக இல்லைன்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே. டயலாக் அப்படின்றது வந்து டிஸ்கஷனை மென்ஷன் பண்ணுது. லெக்சர் கிடையாது, இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. கரெக்ட் ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டெவலப்மெண்ட் இஸ் கரெக்ட்? டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட் டாப்பிக்கில் பார்த்த வரைக்கும் நம்ம டெவலப்மெண்ட் ப்ரெசீட்ஸ் ஃப்ரம் த பர்த் டு அடாலசன்ஸ் இன் அ ஃபார்வர்ட் மேனர் அண்ட் தென் இட் கோஸ் பேக்வேர்ட். இது தவறு. டெவலப்மெண்ட்டை வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஊம் டு டோம்ப்னு பார்த்தோம். ஓகே,
கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம எவ்ரிடே லேர்ன் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன கான்செப்ட். ஓகே, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். லேர்னிங்கிறது புக்கை படிக்கிறது மட்டும் கிடையாது. லேர்னிங்கிறது ஜென்ரல் டெவலப்மெண்ட்ன்றது எல்லாம் இன்க்ளூட் ஆனது தான். ஓகே, நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் கோ ஃபார்வர்ட் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அந்த மாதிரி கிடையாது. டெவலப்மெண்ட் வந்து ஒன்லி ஃபார்வர்டும் கிடையாது, கொஞ்சம் டவுன் இருக்கும். டெவலப்மெண்ட் இப்படி போகும், ஸ்லோ இருக்கும், டவுன் இருக்கும். நம்ம எதுவும் கற்றுக்கிறாம இருப்போம், சில நேரம் இப்படி போகும், அப்புறம் அப்பாவும் இப்படி போகும், இந்த மாதிரி இருக்கும். டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் அட் வெரி ஃபாஸ்ட் பிளேஸ். ஓகே, இந்த இருக்குது தேர்ட் பாயிண்ட். டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் அட் அ டிஃப்ரெண்ட் ரேட் அமாங் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். இது பார்த்தோம், இது கரெக்டு. டிஃப்ரெண்ட் ரேட் அமாங் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல், ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் மாறும். ஓகே, டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் வெரி ஃபாஸ்ட் பிளேஸ் ஃப்ரம் த பர்த் டில் அடாலசன்ஸ் அண்ட் தென் ஸ்டாப்ஸ் கிடையாது. அப்போ ஒரே ஒரு கரெக்டான பாயிண்ட் என்னென்னா டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு மிடில் சைல்டுஹுட் பீரியட். எந்த பீரியடுன்னு கேட்டிருக்காங்க. மிடில் சைல்டுஹுட் அப்படின்னா ஏர்லி சைல்டுஹுட்னா 2 to 6 இதில் வரும். மிடில் சைல்டுஹுட்ன்றனால 6 to 11 4th one. நெக்ஸ்ட்டு environmental factors do not play any role in the shaping of individual. Okay, since growth of each individual determined by his genetic makeup, this statement is environmental factors do not play ன்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஆகும்? என்வாயர்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டெவலப்மெண்ட்டில் வந்து இண்டிவிஜுவலோட டெவலப்மெண்ட்டில் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஹெரிடிட்டியும் இம்பார்ட்டன்ட், என்வாயர்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். இதுதான் அதோட ஃபார்முலா. ப்ராடக்ட் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட். நம்ம ஹெரிடிட்டிலையும் இருக்கும், நம்ம ஜீன்லேயும் இருக்கும். நம்மளுடைய குவாலிட்டி எந்த வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒரு லிமிட்டட் இருக்கும். ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெவல் இருக்கும், நம்மளுடைய லெவல் இருக்கும். அந்த லெவலை நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி மேலேயும் கொண்டு போகலாம். அது பை த்ரோ என்வாயர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்போது அதை நம்ம இன்னும் பெஸ்ட்டாக கொண்டு போக முடியும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ incorrect, this one is incorrect. So first statement நம்ம சொல்லிடலாம், அது கரெக்டே கிடையாது. Since there have been several researches to prove that environment can have a major influence on the correct. இது கரெக்டாக இருக்குது. கரெக்டுன்னு கொடுத்தனால இது ரெண்டும் ராங்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இதுவும் இன்கரெக்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இன்கரெக்ட். since environmental factors contribute little in an individual growth. லிட்டில்லாம் கிடையாது, அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவுமே தவறானது. கரெக்டான ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, டேஸ் இஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் ஹியூமன் இன்ஃபேண்ட் பிகின்ஸ் டு அக்வயர் த நெசசரி ஸ்கில்ஸ் டு பெர்ஃபார்ம் அஸ் அ ஃபங்க்ஷன் மெம்பர் ஆஃப் சொசைட்டி. அப்போ எது வந்து இம்பார்ட்டன்ட்? இப்போ அவங்களுக்கு தெரியும், இந்த ஹியூமன் இன்ஃபேண்ட் பீயிங்ஸ் அக்வயர் த நெசசரி ஸ்கில்ஸ் டு பெர்ஃபார்ம் த சொசைட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சோசியலைசேஷன். இந்த டேஸுக்கு ஆப்டானது சோசியலைசேஷன். According to Piaget, which one of the following factors play an important role? Piaget பொறுத்த வரைக்கும் எதுன்னு சொல்லியிருந்தாரு Piaget? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடையாது, ஸ்கின்னர் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். லாங்குவேஜை பற்றி சொல்லலை அவர், லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல Piaget. எக்ஸ்பீரியன்ஸ் வித் த ஃபிசிக்கல் வேர்ல்டு இது கொடுத்துருந்தாரு. சில்ட்ரன் கன்ஸ்ட்ரக்ட் தேர் ஓன் டெவலப்மெண்ட்னு கொடுத்துருப்பாரு Piaget. இமிட்டேஷன் கிடையாது Piaget. ஓகே, ஸோ தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். The cognitive ability that comes in the pre-operational period. Pre-operational period 3 பீரியட் பார்த்தோம். S, P, C, F னு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற சொன்னேன். Piaget பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Piagetல 2-3 கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. S வந்து சென்சரி மோட்டார், pre-operational, concrete, formal operational. இந்த ஹைப்போதெட்டிக்கலாக ஃபார்மலில் வரும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது pre-operational. abstract thinkingயும் ஃபார்மலில் வரும். ஓகே, எபிலிட்டி டு டேக் அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவும் கான்க்ரீட் இதில் வரும், தேர்டில் வரும். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் பார்த்தோம்னா கோல் டைரக்டட் பிஹேவியர். ஓகே, தேர்ட் ஒன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு பேர். எது கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? சோசியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன். இப்போ இது எதை பொறுத்தது? இது எந்த தியரி ரிலேட்டட் வந்திருக்கு? கோல்பர்க்ஸ் தியரி. ஓகே, ப்ரீ கன்வென்ஷனல் போஸ்ட் கன்வென்ஷனல், அதில் ரெண்டு டைப் பண்ணி பார்த்துருப்போம். அதில் எது மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. சோசியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன், physical consequences of an action determine whether it is good or bad.
சோசியல் கான்ட்ராக்டும் குட் ஆர் பேட் இது மேட்சே கிடையாது. ஓகே, இது ப்ரீ கன்வென்ஷனல், இது போஸ்ட் கன்வென்ஷனல், ரெண்டும் கிடையாது. பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். லாஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்டு இதுவும் வேற ஸ்டேஜ். ஸ்டேஜஸை மாற்றி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 ஸ்டேஜஸ் படித்தோம். அதை எழுதி வச்சு படிச்சுக்காங்க. ஓகே, குட் பாய் குட் கேர்ள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வரும். அப்ரூவல் பை பீயிங் நைஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வரும் ரெண்டுமே. லா அண்ட் ஆர்டர் எத்திக்கல் பிரின்சிபல் இது வந்து வேற வேற ஸ்டேஜ். லா அண்ட் ஆர்டர் வந்து 5th ஸ்டேஜ், எத்திக்கல் வந்து 6th ஸ்டேஜ். அப்போ இது மேட்ச் ஆகாது. இது ரெண்டும் கரெக்டாக இருக்கு. 15th one, the concept of private speech. private speech என்ன பார்த்தோம்? வைகாஸ்கியில் private speech அப்படின்னா ஓன் டைரக்ஷன், அவங்களுக்குள்ளேயே டைரக்ஷன் கொடுத்துக்கிறது. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? shows that children are stupid சொல்ல முடியாது, ஸ்டூபிட்னு கிடையாது, கைடன்ஸ் பண்ணிக்கிறதுனால ஸ்டூபிட் கிடையாது. இல்லஸ்ட்ரேட் ஈகோசென்ட்ரிசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈகோசென்ட்ரினா தன்னை மையப்படுத்தியே இது பண்ணுறாங்கன்னு கிடையாது. shows that children love themselves அது மீனிங் கிடையாது. ஓகே, டைரக்ட் பண்ணுறாங்க அவங்க. இல்லஸ்ட்ரேட் தட் சில்ட்ரன் யூஸ் ஸ்பீச் டு கைடு தேர் ஓன் ஆக்ஷன்ஸ். ஓகே, அவங்க எப்படின்னா ஒரு பர்பிள் கலர் இதெல்லாம் வச்சு விளையாடுறாங்க, அப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே இது பிளாக்காக இருக்குது, இது பர்பிள் இல்லை, இந்த கலரை வச்சுட்டு இது ட்ரையாங்கிள் இல்லை, இதுக்குள்ளே மேட்ச் ஆகாது, அந்த டைல்ஸ் மேட்ச் பண்ணுற கேமு அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க அரேஞ்ச் பண்ணும்போது ஓனாக அவங்களுடைய ஆக்ஷன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் ப்ரைவேட் ஸ்பீச். அது யூஸ்ஃபுல்னு வைகாஸ்கி சொல்லியிருப்பாரு. அக்கார்டிங் டு வைகாஸ்கி லேர்னிங் கேனாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம். வைகாஸ்கியை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் செப்பரேட் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா பெர்செப்ஷனல் அண்டு அட்டென்ஷனல் ப்ராசஸ் கிடையாது. சோசியல் கண்டெஸ்ட் வைகாஸ்கின்னு வந்தாலே நம்மளுக்கு சோசியல் கண்டெஸ்ட் வந்துடணும். ஓகே, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கின்னரு, திங்கிங் இஸ் அ பிஹேவியர் இஸ் progressive education. Progressive education entails that the classroom is progressive educationல classroom எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. full control of the teacher who is a dictatorial கிடையாது. democratic and there is a space given to the children for understanding இது கரெக்டு. டெமோக்ரேட் பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறோம் சில்ட்ரன் கற்றுக்கிறதுக்கு, இது கரெக்டாக இருக்குது. அத்தாரிட்டேரியன் வேர் த டீச்சர் டிக்டேட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ மீக்லி அப்படின்னா அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரிக்டாக இருக்குன்ற பேரில் அவங்கள திங்க் பண்ண விட மாட்டாங்க. ஃப்ரீ ஃபார் ஆல் டீச்சர் ஆப்சன்ட் ஃப்ரம் இட் இல்லை. அப்போ கரெக்டானது வந்து செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இல்லஸ்ட்ரேட் அ பர்சன் வித் லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ட். ஓகே, எது வந்து லிங்குஸ்டிக்னா என்னது? லாங்குவேஜ் இன்டெலிஜென்ஸ்னு எதை சொல்லுவோம்? the ability to handle long chains of reasoning language கிடையாது, மேத்தில் இருக்கு. sensitivity to the meaning and order of the words and varied use of language இது ஓகே. sensitivity to pitch, melody and tone இது வந்து melody, tone இதெல்லாம் வர்றது வந்து இசை மியூசிக் இன்டெலிஜென்ட்ல வரும். the ability to notice the make distinction among others இது வந்து இன்டர்பர்சனல் அந்த மாதிரி வரும். ஓகே, இன்டெலிஜென்ஸில் வரும். அப்போ இது கிடையாது. கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஒன். லாங்குவேஜ் த டேஸ் தாட் ப்ராசஸ். லாங்குவேஜ்ன்றது என்னது? cannot determine the thought process இல்லை. does not influence கிடையாது. totally governs அது ஹெட்டும் கிடையாது. has an influence இருக்குது. லாங்குவேஜுக்கும் தாட்டும் இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. A textbook of class 8 has the following illustration. Women as a teachers and maids while men are doctors, pilots. Okay, the type of discipline is likely to promote. இது என்ன சொல்ல வர்றாங்க? உமன்ஸ்னால் இந்த ஜாபில் தான் இருப்பாங்க, மென்ஸ்னால் இந்த ஜாபில் இருக்காங்க. இது வந்து ஸ்டீரியோடைப், ஜெண்டர் ஸ்டீரியோடைப். நெக்ஸ்ட்டு, there are vast difference among the students of this. A teacher need to be sensitive. டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்சஸ் பேஸ்ட் ஆன் காக்னிட்டிவ் capabilities and learning levels. Okay, differences based on diversity of language, caste, gender, religion, community. Okay, differences இருக்கு. there are vast differences among students. teacher needs to be sensitive. ரெண்டுமே கரெக்ட் தான். both are கரெக்ட் ஆன்சர் ரெண்டுமே தான். assessment by only pen paper முதலே பார்த்தோம். ஒன்லி பென் பேப்பர் வச்சு அசஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. சிசிஇ தான் கரெக்டுன்னு பார்த்தோம். கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். ஓகே, சிசிஇ தான் கரெக்டு. ப்ரமோட்ஸ் ஹோலிஸ்டிக் அசஸ்மெண்ட் கிடையாது இல்லை. ஓகே, இது ரிலேட்டடாக என்னன்னு பார்த்தோம்னா ஒன்லி பென் பேப்பர் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க.
ஒன்லி பென் பேப்பர் எதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரமோட்ஸ் ஹோலிஸ்டிக் அசஸ்மெண்ட் கண்டிப்பாக கிடையாது. பென் பேப்பர்னால் ஒன்லி ரிட்டன் எக்ஸாம் வச்சு என்ன அசஸ் பண்ணலாம் அப்படின்னா இட் லிமிட்ஸ் த அசஸ்மெண்ட்டை இது லிமிட் பண்ணும். ஓகே, நம்ம வந்து காம்ப்ரிஹென்சிவ் பண்ண முடியாது, கண்டினியூஸ் எவாலுவேஷன் பண்ண முடியாது, ஹோலிஸ்டிக் கிடையாது. ஒன்லி லிமிட்ஸ் த அசஸ்மெண்ட். A teacher has hearing impaired child in her middle school class. It is important for her to. Hearing impaired இருக்கு அப்படின்னா கேட்குறதுல அவங்களுக்கு குறைபாடு இருக்குது. அப்போ என்ன சொல்லணும் நம்ம? Ask the school counselor to talk to the child's parents and tell them to withdraw the child from the school. கரெக்டானவே கிடையாது. ஏன்னா அதான் பார்த்தோம், இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் அவங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஈக்குவிட்டின்னு பார்த்தோம், நாட் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா எல்லா சில்ட்ரனுக்கும் ஒரே மாதிரி ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி தர்றது. ஈக்குவிட்டினா அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி தர்றது. மேக் த சைல்டு சிட் அட் அ பிளேஸ் வேர் தட் ஷீ கேன் சி த டீச்சர்ஸ் லிப்ஸ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கிளியர்லி. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கீப் பாயிண்டிங் டு வாட் த சைல்டு கேனாட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். அது பாயிண்ட் பண்ணக்கூடாது. ரெடிகுலர் த சைல்டு அண்ட் மேக் ஹர் சிட் செப்பரேட்லி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இன்ட்யூஷன் ஹியரிங் இம்பேர்டுன்னு சொல்லி தனியாக பிரிக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, a teacher can effectively respond to the needs of the children from the disadvantaged sections of the society. Okay, charts are working na. Okay, disadvantaged sections அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ்னா ஹையர் லெவலில் இம்ப்ரூவ் ஆகாதவங்க, ட்ரைபல் பீப்புள் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது என்ன பண்ணணும்? அடாப்டிங் ஹர் பெடகாகி டு த நீட்ஸ் ஆஃப் த எவ்ரி சைல்டு. அவங்க அட்வான்ஸ்டோ டிஸ்அட்வான்ஸ்டோ நம்ம அவங்க நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெடகாகியை இம்ப்ரூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. இக்னோர் பண்ணக்கூடாது. இக்னோரிங் தேர் பேக்ரவுண்ட் அண்ட் ஆஸ்கிங் தம் டு சோர்ஸ் இன் த ஸ்கூல் கிடையாது. மேக்கிங் தம் டு சிட் செப்பரேட்லி கிடையாது. டெல்லிங் த அதர் சில்ட்ரன் டு ட்ரீட் த சில்ட்ரன் ஃப்ரம் த கிடையவே கிடையாது. நம்ம செப்பரேட் பண்ணியே பேசுகிறதே தவறான மெத்தடு. அடாப்ட் பண்ணணும், நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும் நம்மளுடைய பெடகாகியை. சில்ட்ரன் வித் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? வெரி ஆக்டிவ், லோ ஐக்யூ கண்டிப்பாக இல்லை. ஆக்டிவாக இருக்கணும் கட்டாயம் இல்லை. ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்கணும் கட்டாயம் இல்லை. வெரி வாய்ஸ் அண்ட் மெச்சூர் கிடையாது. லேர்னிங் டிசபிலிட்டி, லேர்ன் எனிதிங் கிடையாது. ஸ்ட்ரகிள் வித் சம் ஆஸ்பெக்ட் ஆஃப் லேர்னிங். டிசபிலிட்டினா என்ன அர்த்தம்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு. ஓகே, டீச்சர்ஸ் கேன் என்கரேஜ் சில்ட்ரன் டு திங்க் கிரியேட்டிவ்லி பை திங்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கிவிங் தம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கிடையாது. ஆஸ்கிங் தம் டு திங்க் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டு சால்வ் த ப்ராப்ளம் கரெக்டு. ஆஸ்கிங் தம் டு மெமரைஸ் கண்டிப்பாக வராது. ரீகால் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வராது. இப்போ கரெக்டாக ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். ஓகே, 27th which one of the following philosophical perspective need to be followed to deal with the children with special needs? யார் யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கோ அது which one of the following philosophical perspective எது கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. They have a right to inclusive education and study in regular schools. They have a right to inclusive education and study in regular school. Okay, correct. They do not need any education. No, wrong. எல்லாருக்குமே எஜுகேஷன் தேவை. They should be segregated. செக்ரிகேட் பண்ணக்கூடாது. வொகேஷனல் ட்ரைனிங் மட்டும் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. வொகேஷனல் ட்ரைனிங் இஸ் ஓகே, பட் ஒன்லி வொகேஷனல் ட்ரைனிங் கொடுத்தனால இது தவறு. கரெக்டான ஆன்சர் வந்து 1. லேர்னர் சென்டர்னா அப்ரோச்னா என்னன்னு பார்த்தோம். வி ஆர் த ஃபெசிலிட்டேட்டர். லேர்னரை சென்ட்ரிக்காக வச்சு அவங்களுக்கு தேவையானது செய்யணும். யூஸ் ஆஃப் மெத்தட் இன் விச் டீச்சர் இஸ் த மெயின் ஆக்டர். நோ, டீச்சர் சென்டர் ஆகிடும். அப்புறம் மெத்தட்ஸ் வேர் லேர்னர்ஸ் ஓன் இனிஷியேட்டிவ் அண்ட் எஃபர்ட்ஸ். ஓகே, லேர்னர்ஸ் வந்து அவங்க ஓன் இனிஷியேட்டிவ் எஃபர்ட் கொடுக்கணும். கரெக்டாக இருக்குது. மற்ற ரெண்டையும் பார்த்துடலாம். இந்த டீச்சர் ட்ரா கன்க்ளூஷன்ஸ் ஃபார் த ஓகே, டீச்சர் வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. ட்ரெடிஷ்னல் மெத்தடு கிடையாது. Okay, so correct one is second one. Next, which one of the following is central to learning? Learning க்கு எது important? Imitation கிடையாது. இமிட்டேஷன் சரியான கரெக்டான இது கிடையாது. இமிட்டேட் பண்ணி கற்றுக்கிறது
ஸ்மால் வேஸ் ஸ்டேஜில் லாங்குவேஜ்லாம் பழகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை இமிட்டேட் பண்ணி கற்றுக்கலாம். எல்லா ஸ்கில்லையுமே நம்ம இமிட்டேட் பண்ணி கற்றுக்க முடியாது. மீனிங் மேக்கிங் ஓகே, கண்டிஷனும் கிடையாது, ரூட் மெமரைசேஷன் கிடையாது. செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். In a constructive classroom, an envisioned by Piaget and Vygotsky learning. Okay, Piaget and Vygotsky learning is referred. Piaget, Vygotsky reinforcement பத்தி பேசவே மாட்டாங்க. Construction பத்தி பேசுவாங்க. Is constructed by those who play an active role. Is dedicated by the teacher and the students passive வந்துருச்சு. No. Happens by the pairing of stimulus and response. இதுவுமே stimulus and response என்றது வந்து ஸ்கின்னரோடது. இது 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்கின்னர் பாயிண்ட், நாட் பியாஜே அண்ட் வைகாஸ்கி. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 2. ஓகே, ஸோ 30 கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2016 பேப்பர். 1 minute, give me a break. ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்களும் அதர்வைஸ் ஆன்லைன் எழுதுகிறவங்களும் இந்த பேஜ் ஃபஸ்ட்டு பேஜை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஜ் எப்படி இருக்கும், இது நெக்ஸ்ட் பேப்பர் 2018 பேப்பர் இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் பேப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹிந்திலையும் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு இது என்ன அப்படின்னா, கொஷினை எப்படி பிரிச்சுருக்காங்க 5 தான். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஏன்னா முதல்ல பார்த்தோம் 5 பார்ட்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பரில் இங்கிலீஷ் ஹிந்தின்னு இருக்கு இல்லையா, உங்களுக்கு எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாங்குவேஜ் 1 தமிழ் எடுத்தவங்க இதை கொஷினை அட்டன் பண்ணணும் 91 to 120. லாங்குவேஜ் 2 தமிழ் எடுத்தவங்க இதை யூஸ் பண்ணணும். லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் ஆர் தமிழ் எடுத்தவங்க 122. இந்த இதில் அந்த மாதிரி 2 செட்டு 60 கொஷின்ஸ் இருக்கும். 30 எது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ ஃபஸ்ட்டா செகண்டான்னு பார்த்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இது மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, இதுதான் அடுத்த கொஷின். 2018 பேப்பர். ஸ்டார்ட் பண்ணலாமா? 30 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதாக தான் இருக்கும். நியூ கான்செப்டாக எதுவுமே கிடையாது. ஆனால் இது இயர்லியர் பேப்பர்ன்றதுனால NEP 2020 எதுவுமே இல்லை. அது ஒன்று தான் ஆஃப்லைன் பேப்பரில். மற்ற கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதனால தான் நம்ம ஆன்லைன் பேப்பரையும் சால்வ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அதில் தான் NEP ரிலேட்டட் கொஷின்ஸ் இருக்குது. இப்போ இதுவும் இம்பார்ட்டன்ட், அதுவும் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, கொஷின் நம்பர் 1. Question number 1. Which one of the following statement is true about the role of heredity and environment? Heredity and environment பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. Certain aspects of development are influenced more by heredity and others more by environment. ரெண்டுமே நம்மளுக்கு equal important. அப்போ இது கரெக்டாக இருக்கு. A child's ability to learn and perform is completely decided by genes. கண்டிப்பாக கிடையாது. Okay, good care and nutritious diet can fight off any disorder of a child born with. கண்டிப்பாக கிடையாது. ஓகே, பை பர்த் க்ரானிக்கல் டிசார்டர்ன்றவாங்க, நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது. என்வாயர்மெண்ட் பிளேஸ் a significant role only when the child's language development. என்வாயர்மெண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணது அதுவும் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டானது வந்து ஹெரிடிட்டியும் என்வாயர்மெண்ட்டும் 50-50. அதனால which one of the following statements cannot be contributed to Piaget theory? Piaget theory பொறுத்த வரைக்கும் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க, நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, Piaget theory development occurs in
குவாலிட்டேட்டிவ் ஆமாம் கண்டிஷன்லேயே பார்த்துருப்போம். குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ஸ்டேஜஸ் போட்டிருப்பாங்க. சில்ட்ரன் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் யூஸ் த நாலேஜ் அபவுட் தேர் வேர்ல்டு. அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஓனா. ஓகே, லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். இது கிடையாது பியாஜெட். கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ்னால தான் வரும்னு பியாஜெட் சொல்ல மாட்டார். சில்ட்ரன் ஆக்ட் ஆன் தேர் என்வைரன்மெண்ட் த்ரூ அவங்க இது பண்ணுவாங்க. நாட்டுன்னு கேட்டதுனால தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which one of the following is not limitations of the pre-operational thought? ஓகே, எது நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. பட் நாட்டுன்றது கரெக்டானதை டிக் பண்ணிக்காங்க, இல்லாத இடத்துலாம். டெண்டன்சி டு கான்சென்ட்ரேட் கரெக்டு தான். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் கான்சென்ட்ரேட் ஐடியாஸ் வந்துடும். டெவலப்மெண்ட் ஆஃப் த சிம்பாலிக் தாட்டு. சிம்பாலிக் தாட்டுக்கு நாட் லிமிட்டேஷன் ஆஃப் த ப்ரீ ஆப்ரேஷனல். ஓகே, சிம்பாலிக் தாட்டுன்றது இந்த கெஸ்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது 2 வயசில். ஃபஸ்ட்டு சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் இது இருக்கும். நாட் அ லிமிட்டேஷன் ஆஃப் த ப்ரீ ஆப்ரேஷனல் தாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, limitation of the pre-operational thought, not a limitation. Okay, egocentrism pre-operation stage la egocentrism undu. Irreversibility not the limitation of nu ketradanaல தான் இங்க differ ஆகுது. ஓகே, pre எந்த ஸ்டேஜ் பார்த்துட்டு இருக்கோம்? SPCF. இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஈகோசென்ட்ரிசம் இருக்கும், irreversibility இருக்காது. ஓகே, ரிவர்சபிலிட்டின்றது இர்ரிவர்சிபிலிட்டி. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. டெண்டன்சி டு கான்ட்ராக்ட் இது 3மே கரெக்டாக இருக்குது. இது மட்டும் கிடையாது. ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் த சிம்பாலிக் தாட் நாட் த லிமிட்டேஷன் ஆஃப். லிமிட்டேஷன் ஆஃப்னா அது 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 அவ்வளோதான் அதோட லிமிட்டு. இல்லை லிமிட்டே இல்லைன்னு இங்கே கேட்டிருக்காங்க. லிமிட் இல்லாமல் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த ஸ்டேஜில் அப்படின்னா. ஏன்னா இது சிம்பாலிக் தாட்டுன்றது வந்து இந்த ஸ்டேஜோடது, சென்சரி மோட்டார் ஸ்டேஜோடது. இது இப்போ இங்கே டெவலப் ஆயிடுச்சு சிம்பாலிக் டேட். இதுக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது, இங்கே வந்து கவர் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஆனால் இது எல்லாம் இந்த ஸ்டேஜோட எண்டில் தான் வரும். இது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இதோட லிமிட்லெஸ்ஸாக அது பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ப்ளே ஹேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் யங் சில்ட்ரன் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன். Play has the significant role of the young children for the following reason, except எதை தவிர. Gain mastery over their body. Okay, significant role of young children to following the reason except ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பாடி. ஓகே, stimulates their senses. ஓகே, it's just a play தானே கேட்டிருக்காங்க. ப்ளே எது இம்பார்ட்டன்ட்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவாக வர்றது எது ப்ளே ரிலேட்டட்னு பார்த்தோம்னா, சென்சஸ் ஸ்டிமுலேட் பண்ணும், பாடி மாஸ்டரி பண்ணுவோம். ப்ளஷன்ட் த வே, ஒன்லி ஜஸ்ட் ப்ளஷருக்காக விளையாடுறோம், டைம் பாஸ்க்காக அப்படின்னு. தே அக்வயர் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் லேர்ன் வென் டு யூஸ் தம். கண்டிப்பாக ப்ளே வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். அதனால் எது எக்ஸப்ட்னு கேட்டதுனால ஒன்லி ப்ளசன்ட் வே. இப்போ இது கிடையாது. இப்போ கரெக்டாக ஆன்சர் தேர்ட் ஒன். ஓகே, which one of the following questions invites children to think critically? நம்ம கொஸ்டின் கொடுக்கும்போது கிரிட்டிக்கல் திங்கிங்னு பார்த்தோம். ஓகே, ஒன் இஸ் கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட். இது டைவர்ஜென்ட் கொஸ்டின் எது? கன்வர்ஜென்ட் கொஸ்டின் அப்படின்னா பர்டிகுலராக அது மட்டும்தான் ஆன்சர். ஓகே, எந்த 2 நம்பரை கூட்டினா 5 வரும் நேச்சுரல் நம்பர்லாம் கேட்டால் 2 + 3 5. ஒரே ஒரு ஆன்சர் தான் இதுக்கு. இன்டீஜர்ஸ்லாம் கேட்கல, ஒன்லி நேச்சுரல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். அப்படின்னா இது வந்து கன்வர்ஜென்ட் திங்கிங். இல்லை ஓன் க்ரியேட்டிவாக என்னால் எழுத முடியும்னா அது க்ரியேட்டிவ் திங்கிங். அப்போ டூ யூ நோ த ஆன்சர் டு திஸ், ஒரு கொஷின் ஆன்சர் கேட்குறோம், அது வந்து க்ரியேட்டிவா இல்லை கிரிட்டிக்கலா? டு திங்க் கிரிட்டிக்கலி அப்படின்னா டைவர்ஜென்ட் திங்கிங். வாட் இஸ் இட் ரைட் ஆன்சர் அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. கேன் யூ திங்க் த சிமிலர் சுச்சுவேஷன்? சிமிலர்னு கொடுத்துட்டாங்க. சேமாக நீயும் நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி நீயும் திங்க் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் கேன் வி சால்வ் திஸ்? இந்த டிஃப்ரெண்ட் வேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குதுன்னு கேட்டால் அதான் ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட்டு, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன்? ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் அப்படின்னா எஜுகேஷனில் ப்ராக்ரெசிவாக இருக்கிறது, 1 by 1 இம்ப்ரூவ் பண்ணுறது. இப்போ எதெல்லாம் வரும்? லேர்னிங் பை டூயிங் தான் அதில் பார்த்தோம், ப்ராஜெக்ட் மெத்தடு பார்த்தோம், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் பார்த்தோம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. தேமேட்டிவ் யூனிட்ஸ், ரெகுலர், ரேங்கிங் இதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும். Personalized learning, grouping, labeling the students, no.
ப்ராஜெக்ட் மெத்தட், எபிலிட்டி, குரூப்பிங் அண்ட் ரேங்கிங் பண்ணுறது இப்போ கிடையவே கிடையாது. ஒன்லி கிரேடு சிஸ்டம் தான் இம்பார்ட்டன்ட். Which of the following statements about progressive education explain? Education is life itself. எது explain பண்ணுது அப்படின்னா, school education should continue as long as possible. Okay, education life itself அப்படின்னா school education continue பண்ணணும் இல்லை. Schools are not required அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓன் எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து ஒன்லி ஸ்கூல் தான் இம்பார்ட்டன்ட் விடுறாங்க, ரெண்டாவதுல ஸ்கூல் இம்பார்ட்டனே இல்லைன்னு விடுறாங்க. ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். எஜுகேஷன் இன் ஸ்கூல் ஷுட் பி ரிஃப்ளெக்ட். ஸ்கூல் இருக்கணும், ஆனால் அதில் இருக்க எஜுகேஷன் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா சோஷியல் நேச்சுரல் வேர்ல்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் இஸ் அ ட்ரூ எஜுகேட்டர். ஓகே, இது கிடையாது. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து தேர்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, which one of the following can be considered as the contribution of Kohlberg's theory? Kohlberg's theory என்ன பார்த்தோம்? ஸ்டேஜஸ் பார்த்தோம். Pre-conventional, conventional, post-conventional பார்த்தோம். His theory has supported an association between cognitive maturity and moral maturity பற்றி பார்த்தோம். Elaborate testing procedure கிடையாது. Clear relationship between the moral reasoning and action கிடையாது. Believes that children are moral philosopher கிடையாது. என்ன அப்படின்னா அதில் காக்னேட்டிவ் மெச்சூரிட்டியும் மாரல் மெச்சூரிட்டியும் உள்ள ரிலேஷன் என்னன்னு கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு, ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் பார்த்தோம். செஃபகாடல் இது வந்து வைகாஸ்கியோட. ஓகே சாரி, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் பார்த்தோம் வைகாஸ்கியோட. ZPD ஏதோ ஒரு ஹெல்ப், டெம்பரவரி ஹெல்ப் கொடுத்து ஒரு சில்ட்ரனோட லெவல் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்றதான். The phase when the maximum development is possible இல்லை. The development phase when the child takes complete responsibility கிடையாது. A contest in which children can almost perform a task on their own with the right level of support. மினிமம் சப்போர்ட் தான் கொடுக்கணும், ரைட் லெவல் ஆஃப் சப்போர்ட். அவங்களுக்கு எவ்வளோ நெசசரியாக இருக்கோ அந்த சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ அது கரெக்டு. If the point in the learning when support can be withdrawn, இதுவும் கிடையாது. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து தேர்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, ஆண்ட்ரோஜீனியஸ் பர்சனாலிட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டாங்க. ஆண்ட்ரோஜீனியஸ்னு படிச்சிருப்போம். ஆண்ட்ரோஜீனியஸ் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ஜென்ரலி மஸ்குலின் ஃபீமேல் ட்ரெடிஸ். ஓகே, மஸ்குலினாகவும் பிஹேவ் பண்ணுவோம். அதாவது ஃபீமேல் ஆர் மேல் ட்ரெட்ஸ்னால் பழக்க வழக்கங்கள் ரெண்டும் கலந்து பேலன்ஸாக இருக்கும். அப்படி பிஹேவ் பண்ணுறவங்கள என்ன சொல்லுவோம்னா ஆண்ட்ரோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். மென் வித் ஃபெமினின் ட்ரெட்ஸ் இது கிடையாது. த பேலன்ஸ் ஆஃப் வாட் ஜென்ரலி கன்சிடர் மஸ்குலின் அண்டு ஃபெமினின் ட்ரெட்ஸ் இதுதான். ஓகே, அசர்ட்டிவ், அரகண்ட் இதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு, சில்ட்ரன் அக்வயர் ஜெண்டர் ரோல்ஸ் த்ரூ ஆல் த ஃபாலோயிங் எக்ஸப்ட். எது மட்டும் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எது மட்டும் கிடையாது அப்படின்னு கேட்டாங்கன்னா சில்ட்ரன் அக்வயர் ஜெண்டர் ரோல்ஸ் த்ரூ ஆல் த ஃபாலோயிங் எக்ஸப்ட் ஜெண்டர் ரோல்ஸ் த்ரூ. ஓகே, மீடியா பார்த்தோம், சோஷியல்ஸ்ன்னு பார்த்தோம், கல்ச்சரல் பார்த்தோம், டியூட்டரிங் கிடையாது. ஓகே, தனியாக கற்றுக் கொடுக்குறது கிடையாது. இது மூலமாக நம்ம எல்லாமே வந்து சோஷியலைசேஷன் பார்த்தோம், ஜென்ரல் ரோல் பார்த்தோம். ஓகே, டிவியில் எப்படி காமிக்கிறாங்க, மீடியா, நம்ம கல்ச்சர் எப்படி பிஹேவ் பண்ணுது, டியூட்டரிங் கிடையாது. ஒன் ஆஃப் த கிரிட்டிக்ஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் ஹேஸ் பீன் தட். கிரிட்டிக்ஸ்னால் அதை குறை சொல்கிறது. எது ஸ்டாண்டர்டைஸ் பொறுத்த வரைக்கும் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, they represent largely in the mainstream culture and therefore biased. இது கிடையாது. biased அப்படின்னா ஒன்றை உயர்த்தி, அதாவது அன்ஃபேராக நடந்துக்கிறது, அதுதான் biased. ஓகே, biased கிடையாது ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டு. எதில் கிரிட்டிக்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட். ஓகே, difficult to understand. டெஸ்ட் cannot be difficult to understand இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இது இல்லை. கிரிட்டிக்ஸ். ஓகே, எது அதை பற்றின குறைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது. டெஸ்ட்டு கேனாட் பி அட்மின், லார்ஜ் பாப்புலேஷனுக்கும் பண்ணலாம், டிஃபிகல்ட்டி கிடையாது. லார்ஜ் பாப்புலேஷனுக்கும் பண்ணலாம், சைல்டு எபிலிட்டியும் பண்ணலாம். கரெக்டான ஆன்சர் வந்து இது. தே ரெப்ரசன்ட் லார்ஜ்லி த மெயின் ஸ்ட்ரீம் கல்ச்சர் அண்ட் தேர்ஃபோர் பயாஸ்ட். த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ட். மல்டிபிள் இன்டெலிஜென்ட் பார்த்தோம். நிறைய அட் அ டைமில் நிறைய ஸ்கோப் இருக்கிறது. இன்டெலிஜென்ட் கேன் பி ரேபிட்லி அக்ஸலரேட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதை மெஷர் பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் இன்டெலிஜென்ட் எதை பற்றி சொல்லுது? இன்டெலிஜென்ட்னா எப்படி இருக்கும்? ரேபிட்டாக நம்ம ஃபாஸ்ட்டாக அதை நிர்மாணிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. செவரல் கைண்ட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குதுன்னு கிடையாது. பென்சில் பேப்பர் டெஸ்ட் ஆர் நாட் ஹெல்ப்ஃபுல்.
மல்டிபிள் இன்டெலிஜென்ட்ன்றது என்னென்னா பென்சில் பேப்பர் டெஸ்ட்டை மட்டும் வச்சு அனாலிசிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். மல்டிபிள் எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ட் கேன் பி மல்டிப்ளைடு வித் எஃபெக்டிவ் பெடகாகி. நிறைய பெடகாகி இருக்குது. இன்டெலிஜென்ட் கேன் பி மல்டிப்ளைடு வித் எஃபெக்டிவ் பெடகாகி. இன்டெலிஜென்ஸை மல்டிப்ளை பண்ண முடியாது, இல்லை லேர்னிங் ஸ்கில்லை தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். இன்டெலிஜென்ஸுங்க மல்டிபிள் இன்டெலிஜென்ஸில் பார்த்துருப்போம். நம்ம மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நம்மகிட்ட இருக்கும், ஜென்ரல் ஸ்பெசிஃபிக்னு பார்த்துருப்போம். மல்டிபிள் அப்படின்னா நிறைய வகையான ஸ்கில்ஸ் ஒருத்தவங்களோட சேர்ந்து இருக்கும், ஜென்ரலோட சேர்த்து தான் மல்டிபிள். ஓகே. 14th one, teacher can utilize both assessment for learning and assessment for learning. ரெண்டும் என்னது? assessment for learningக்கும் ஆஃப் லேர்னிங்கும் என்ன பார்த்தோம்? assessment for learningனா டயக்னோசிவ் டெஸ்ட், அவங்க லேர்ன் பண்ணுறதுக்காக அசஸ் பண்ணுறோம். அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்னா அவங்க லேர்ன் பண்ணுறதை செக் பண்ணுறோம். அப்போ இதில் என்னது? நோ தே ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ராக்ரஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் லெவல் இது ஒன்று மட்டும்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. நோ லேர்னிங் நீட்ஸ் ஆஃப் சைல்டு அண்ட் செலக்ட் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அக்கார்டிங்லி. ஓகே, இது கிடையாது. அசஸ் சைல்டு பெர்ஃபார்மன்ஸ் அட் அ பீரியட் ஆஃப் லெவல் அண்ட் கிளாரிஃபை தேர் பெர்ஃபார்மன்ஸ் இது ஒன்லி அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் தான் வந்திருக்கும். ஓகே. மானிட்டர் சில்ட்ரன் ப்ராக்ரஸ் அண்ட் செட் அப்ரோப்ரியேட் கோல்ஸ் டு ஃபுல்ஃபில் தேர் லேர்னிங் கேப்ஸ் ரெண்டுமே வரணும். ஓகே. அவங்க ப்ராக்ரஸையும் செக் பண்ணணும், அவங்க அப்ரோப்ரியேட் கோல்ஸ் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் உதவணும். அப்படின்னா தான் ரெண்டு செட்டும் சேர்ந்து வரும். இப்போ 4th one இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which one of the following is not related to continuous and comprehensive evaluation? CCE பொறுத்த வரைக்கும் continuous and comprehensive evaluation. So it has been mandated by the Right Education Act of India. Okay, it is an integral part of teaching. Okay, it is focused on the child achievement in different learning areas. It is useful to label children for slow, poor or intelligent. Okay, not and கேட்டிருக்காங்க. Question is not. அப்போ கரெக்டாக தெரியுது. மற்றது நமக்கு டவுட்டாக இருந்தாலுமே இங்கே லேபிள் த சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க, இப்போ இது கிடையாது. நாட்டுன்னு வந்ததுனால 4th one நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிஃப்டட்னஸ் இன் சில்ட்ரன் கேன் பி அட்ரிபியூட். கிஃப்டட்னஸ்னால் என்னது? இன்டர்பிளே பிட்வீன் ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட். ஓகே. ரிசோர்ஸ் ரிச் என்வாயர்மெண்ட் கிடையாது. ஒரே ரிசோர்ஸ் ரிச் என்வாயர்மெண்ட் அப்படின்னா ரொம்ப ரிச்சான என்வாயர்மெண்ட் கொடுக்குறது. அதாவது படிக்கிறது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்லையே எல்லாத்தையும் ஏற்படுத்தி தர்றது, அது மட்டுமே கிடையாதுல்ல. அவங்க ஹெரிடிட்டிலையும் கொஞ்சம் இருக்கணும், என்வாயர்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட்ஸ்னால வராது, டிசிப்ளின் ரொட்டீன்னால வராது. கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ். சில்ட்ரன் கம்மிங் ஃப்ரம் சோஷியோ எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்ட்ஸ் இந்த இது வந்துடும் அடிக்கடி. டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓகே இந்த மாதிரி இருக்கவங்கள டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்ட்ஸ் கீழே கொண்டு வருவாங்க. ஓகே. நீட் அ கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட் விச் இந்த ட்ரைபல் பீப்புள், ட்ரைபல் ஸ்லம் ஏரியா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க. லேட்டஸ்ட் வர கொஷின். ஸோ டீச்சர்ஸ் தம் குட் பிஹேவியர் கிடையாது. வேல்யூஸ் அண்ட் யூசர்ஸ் தேர் கல்ச்சர் அண்ட் லிங்குஸ்டிக் நாலேஜ். இப்போ ட்ரைபல் பீப்புளாக இருக்காங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய லிங்குஸ்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது எந்த சொசைட்டியையும். கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு த இன்டர்வென்ஷன் நீடட் ஃபார் கிரியேட்டிவ் அண்ட் டேலண்டட் சில்ட்ரன் இன் த கிளாஸ் ரூம் ரெஸ்ட் ஆன். த இன்டர்வென்ஷன் நீடட் கிரியேட்டிவ் and talented children in the classroom rest on use of categorized and stimulating instructional methods by the teacher. Okay, giving extra time கிடையாது, affectionate கிடையாது, responsibility கிடையாது. Next, which one of the following ways is not suitable way to help hyperactive children? ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்னா என்னது? அவங்க ஒரு இடத்துல அவங்களால உட்கார முடியாது, கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. அதுதான் ஸ்டெபனாக ஒரு இடத்துல உட்கார முடியாது. பிரேக்கிங் அப் திஸ் டாஸ்க் ஸ்மால் மேனேஜபிள் செக்மெண்ட் கிடையாது. ஆஃபரிங் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் ஆஃப் லேர்னிங் நோ. இன்க்ளூடிங் நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதான் கொஷின். நம்ம கரெக்டானதை டிக் பண்ணிக்கணும். ஓகே, முதல்ல நம்ம ஜென்ரலாக பார்த்துக்கிறணும். நாட்டுன்னு கேட்டதுனால முதல்ல நம்ம என்ன பார்த்துக்கலாம்?
ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்மால் கோல்ஸை பிரேக் பண்ணி தரலாம், அல்டர்னேட்டிவ் வே கொடுக்கலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம், reprimanding them often for being restless. reprimanding themனா நம்ம ஒரு டீச்சர், நம்ம ஒரு அத்தாரிட்டேட்டிவ், அவங்கள ஆர்டர் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம மேலே இருக்க ஹையர் ஆஃபீஸர், ஹையரில் இருக்கவங்க டைரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, குறை சொல்கிறது டைரெக்டாக, அதான் ரீப்ரிமாண்டிங். ஓகே, இப்போ இது கிடையாது, நாட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால 4th one is the answer. Patterns of divergent thinking identify children who are. Patterns of divergent thinking identify children. Divergent thinking இருக்கவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? டிசேபிள்டாக கிடையாது, டைலக்ஸியாக கிடையாது, க்ரியேட்டிவாக இருப்பாங்க. ஓகே, ரெசிலண்ட். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டைவர்ஜென்ட் திங்கிங்கிறதுனால க்ரியேட்டிவ் தான் கரெக்ட் ஆப்ஷன் வருது. ஓகே, which one of the following is not? நாட்டை நல்லா ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ கரெக்டானதை நம்ம டிக் பண்ணிட்டோம்னா நாட்டு கரெக்டாக வந்துடும். Which one of the following not describe the ways in which a teacher can model program solving for children in the classroom? Model problem solving. ஓகே, ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அதை எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு டீச்சர் கொடுக்குறது எதை மீன் பண்ணுது, நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துடலாமா? டிஸ்கஸ் யுவர் தாட் ப்ராசஸ் அபவுட் சால்விங் ஏ பர்டிகுலர் ப்ராப்ளம், டிஸ்கஸ் பண்ண சொல்லலாம். Be honest about making mistakes while solving something. Okay, use vocabulary like think, ideas, trial, different answers. Okay, ask questions with a convergent answer. Convergent answer அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆன்சர் ஸ்டூடெண்ட்லேருந்து வர வைக்கிறது, அது கிடையாது. டைவர்ஜென்ட் திங்கிங் தான் கரெக்டான மெத்தட். அப்போ இது கரெக்டானது கிடையாது, அதனால் நாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். Which one of the following is an emotion? எமோஷனு கீழே எது வரும்? மெமரி வராது, அட்டென்ஷன் வராது, ஸ்டிமுலஸ் வராது. ஸ்டிமுலஸ்னா தூண்டுதல், அட்டென்ஷன் பண்ணுறது அப்படின்னா அவங்களுடைய அட்டென்ஷனர் அப்படின்னா என்ன அர்த்தம், கவனம். மெமரியும் அது கீழே வராது, ஃபியர் தான் வரும். A 3-year-old child explained that milk is produced by a machine. மில்க் பூத்துலேருந்து தான் மில்க் கிடைக்குது அப்படின்னு 3-year children சொல்கிறாங்க. அதுக்கு என்னது, எந்த விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, the child has very limited exposure of the world. கண்டிப்பாக இல்லை. ஓகே, the child answer is based on the experience. அவங்க டெய்லி அதில் போய் வாங்குறாங்க, அதனால் அது மாதிரி தோணுது. the child has never seen house. அப்படி சொல்ல முடியாது, ஹவுஸ் அது பக்கத்தில் தான் இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க இன்டர் ரிலேட் பண்ண தெரியல. பால் இங்கேருந்து தான் கிடைக்குதுன்னு இன்டர் ரிலேட் பண்ண தெரியல. சைல்ட்ஸ் ஃபேமிலி டஸ் நாட் ஆஃபர் கிடையாது. இப்போ கரெக்டானது வந்து ஒன்லி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதை சொல்கிறாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் த டீச்சர் ரோல்? டீச்சர் ரோலை எது டிஸ்கிரைப் பண்ணுது? டீச்சர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த கிளாஸ் ரூம் டு மெயின்டைன் த டிசிப்ளின். அது மட்டுமே கிடையாது. டீச்சர் ஷுட் அட்ஹேர் டு த ப்ரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக் கிடையாது. கம்ப்ளீட்டிங் த சிலபஸ் ஆன் டைம், லீவிங் எனஃப் டைம் ஃபார் ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுவும் கிடையாது. Creating a relaxed space where the children learn through the dialogue and inquiry. That's correct. Which one of the following classroom encourages rich learning? நல்ல ஹை லேர்னிங் எந்த கிளாஸ் ரூமில் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A classroom with variety of materials displayed in the class beyond the reach of the children so that the material lasts longer கிடையாது. Children with open activity corners and variety of children's literature in an open cells accessible any time of the day. Okay, இது correct. A classroom with nearby neatly organized material cupboard brought up once a week. Free play தேவையில்லை. Classroom with structure and planned learning driven by the textbook content கிடையாது. அதாவது அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். ஓப்பன் ஆக்டிவிட்டி கார்னர்ஸும் அவங்க ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு எனி டைம் எனி டே லேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அக்சஸ் கொடுக்கணும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ரோல் ஆஃப் டெக்ஸ்ட் புக் இன் த கிளாஸ் ரூம்? ஓகே, தேர் ஆர் ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ். எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம், அந்த வேர்டு நீங்கள் நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக் ஒன் ஆஃப் த ரிசோர்ஸஸ்னால் கரெக்டு. மெயின்டெனன்ஸ் ஹோமோஜெனிட்டி இந்த லேர்னிங் அக்சஸ் ஸ்டேட் கிடையாது. ப்ரொவைட் கைடன்ஸ் டு டீச்சர் பேரண்ட்ஸ் அபவுட் த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. ஓகே, பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷனா ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் தான். மோஸ்ட் எசென்சியல் கிடையாது. அப்போ கரெக்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு,
The National Curriculum Framework 2005 derives its understanding from understanding constructivism by their construct their own learning. The children in class can be considered to be motivated if condition என்ன கொடுத்துருக்காங்க. Children in the class can be considered to be motivated if the classroom எப்படி இருக்கணும், neat dressed uniform, இது motivation கிடையாது. Motivated, okay, to be motivated, maintain discipline, regular in attendance, ask questions, okay, இது important, ask question and seeking clarification in the class, okay, நம்ம permission கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு, அவங்க question கேட்கணும், அதில் வந்து அவங்க clarify பண்ணணும். Which one of the following is the most suitable to improve children learning? எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. Regular assessment test should be conducted, okay, regular assessment test, okay, assessmentல flexibility இருக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம், okay, அப்போ இது கிடையாது. Teacher should explain the content using the different example and illustration, okay, இதுவும் கிடையாது. All types of learning material necessary கிடையாது. Teacher should facilitate, இந்த வேர்டு வந்துச்சுன்னா இப்போ இதான் கரெக்டாக இருக்கும். Facilitate children to interact with the other on real life situation. Real life situationக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும், ஓகே. The discipline which has a significant role in the learning environment is the kind of children to regulate and monitor their own learning create பண்ணணும். சைலண்ட்டாக இருக்கிறதுனாலையோ, இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சர் கொடுத்துட்டே இருக்கிறதுனாலையோ, மெமரைஸ் பண்ணுறதுனாலையோ லேர்னிங் வராது. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து 1, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ 60 questions completed. Then we start the third paper. Give me a minute. Good evening all. Message, no message in the live chat. Is it working? சிக்ஸ்டி கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 papers, 2 set of papers. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும், ஓகே. நெகட்டிவ் வேர்ட்ஸ் சைக்காலஜியில் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதை ரிலேட்டடாக பார்த்துட்டு அதை எலிமினேட் பண்ண தெரியணும். பேப்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இது 2018 பேப்பர் 2. நம்ம சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பருமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே சேமாக தான் இருக்கும். எவ்வளோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பண்ணுறோமோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? Question number 1. Question number 1.
the development from the central part of the body, central to towards the beriberi. என்ன பார்த்தோம்? ரெண்டு இது பார்த்துருக்கோம், proximal cephalodal பார்த்துருக்கோம். head to toe, central to peripheral அப்படின்னா proximal பார்த்தோம், head to toe அப்படின்னா cephalodal பார்த்தோம். ஓகே, அப்போ இது எதுக்கு வருது அப்படின்னு கொடுத்துருவாங்க டைரக்ட் ஆன்சர் proximodistal development அப்படின்னு. proximodistal development தான். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் வந்து ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு போங்க, ctet.nic.inலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். எல்லா ஆன்லைன் பேப்பருமே அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைன் பேப்பர் 2 மட்டும் கொடுத்துருக்காங்க, 18, 19 மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அந்த 18 டவுன்லோட் பண்ணது. ஓகே, ctet.nic.in ஒரிஜினல் வெப்சைட்லேயே பாருங்கள் இருக்குது. நிறைய பேப்பர் இருக்குது, நிறைய ஷிஃப்ட் நடந்ததுனால 30 and above பேப்பர்ஸ் இருக்குது. அது நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது, அந்தளவுக்கு பேப்பர்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸ்கூல் இஸ் அன் இன்ஸ்டியூஷன், சோசியலைசேஷன் ஆஃப் சில்ட்ரன் வேர். ஸ்கூல் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன், சோசியலைசேஷன் டெவலப் ஆகிற இடம். அப்போ அதில் என்னென்னு பார்த்தோம்னா ஆக்குப்பை த சென்ட்ரல் பொசிஷன், இது கரெக்டு. ஸ்கூல் ரொட்டீன் ஆக்குப்பை த சென்ட்ரல் பொசிஷன்ஸ். ஓகே, ஒன்லி சென்ட்ரல் பொசிஷன்ஸ். ஓகே, ஸ்கூல் சில்ட்ரன் ஆக்குப்பை த சென்ட்ரல் பொசிஷன். ஓகே, ஸ்கூல் ரொட்டீன்ஸ் அப்படின்றது வரக்கூடாது. ரொட்டீன்னா மோனோட்டானியஸாக திரும்ப பண்ணுறது. ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆக்குப்பை த சென்ட்ரல் பொசிஷன் கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள். ஸ்கூல் இஸ் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சோசியலைசேஷன். ஒரு ஸ்கூலு அதான் முக்கியம். ஒரு ஸ்கூல்லேருந்து தான் நம்ம சோசியலைசேஷனே பழகுறோம். ஓகே ஓகே டியர், ஒரு ஸ்கூல்லேருந்து தான் நம்ம சோசியலைசேஷனே நம்மளுக்கு டெவலப் ஆகுது. ஏன்னா ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம், 5-7 இயர்ஸ்லேருந்து நம்ம ஸ்கூலில் தான் நம்ம லைஃப் த்ரோ 8 ஹவர்ஸ் ஸ்கூலில் தான் ரன் ஆகுது. அப்போ எல்லாத்துமே நம்ம ஸ்கூலில் சோசியலைசேஷன் பழகிறதுக்கான மெயின் இடமே வந்து ஸ்கூல் தான். அதை எப்படி சொல்லுவோம்? ஸ்கூல் சில்ட்ரன் ஆக்குப்பை த சென்ட்ரல் பொசிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் யூ ஜாயின் அ டீச்சர் ஃபெட்டர்னிட்டி and choose a dress like most of the others in the group. அது எதை குரூப் அதை இது பண்ணுது, எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னா இது குரூப் ஐடென்டிட்டி கிடையாது. குரூப் ஐடென்டிட்டினா ஒரே மாதிரி போடுறது அது கிடையாது. ஒபீடியன்ஸ் கிடையாது, கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. கன்ஃபர்மிட்டி. ஒரு குரூப்பில் இருந்துட்டு அந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னா கன்ஃபர்மிட்டி அதுக்கு பேர். வெல்கம் யா ரூபி, வெல்கம். த கான்செப்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் பெர்மனன்ஸ் attain in the Piaget's which stage? பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில், SPCF ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் தான் பார்த்தோம். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்னால் என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் அந்த குழந்தைக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க, அது வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அதுக்கு தெரியாது. அந்த பொருளை ஒழிச்சு வச்சிட்டோம்னா அது தேடாது. அப்படின்னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் டெவலப் ஆகலைன்னு அர்த்தம். அது கொஞ்சம் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயரோ 1.5 இயர்ஸ் ஆகும்போது அதுக்கு புரிய வந்துடும், இந்த பொருள் இங்கேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு கேட்டு அழுக ஆரம்பிக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், எண்ட் ஆஃப் த சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் டெவலப் ஆகும். இதாங்க பார்த்தோம். இது 3 கிடையாது. நெக்ஸ்ட்டு, individualized education program is planned from the perspective of. Individualized education program is planned from the perspective of. எதுக்காக அதை பிளான் பண்ணாங்க? individualized education program, individual development. ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராமாக கிடையாது. சைல்ட் சென்டர் எஜுகேஷன் ப்ரோக்ராம், ஓப்பன் ஸ்கூலும் கிடையாது, லேர்னிங்கும் கிடையாது. ஓகே, சைல்டு சென்டர்டு எஜுகேஷன் அதான் இண்டிவிஜுவல் எஜுகேஷன் லேர்னிங் ப்ரோக்ராமுக்கு அண்டரில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு, பிட்வீன் டேஷ் மந்த்ஸ் ஆஃப் ஏஜ் மோஸ்ட் சில்ட்ரன் பிகின் டு கம்பைன் வேர்ட்ஸ் இன்டு ஷார்ட் சென்டென்ஸ் வைல் ஸ்பீக்கிங். சென்டென்ஸ் மேக்கிங் ஆரம்பிச்சிருவாங்க எந்த ஸ்டேஜில் அப்படின்னா 1.5 years to 2 years. அதை ஞாபகம் வச்சுக்கணும். 1.5 years to 2 years ஸ்மால் வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி இங்கிலீஷ் பெடகாகியில் பார்த்தோம். கம்பைன் பண்ணி எந்த ஸ்டேஜில் பேச வைப்பாங்கன்னா 1.5 years to 2 years. த கான்செப்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஐக்யூ சொன்னது யாருன்னா ஸ்டர்னோட டெவலப்மெண்ட்டில் தான் ஐக்யூ. இன்டெலிஜென்ட் கோஷன்ட், ஓகே, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இன்டெலிஜென்ட் கோஷன்ட் தியரியை சொன்னது வந்து ஸ்டர்ன்.
creative is the thought to relate to the concept of creativity. எந்த கான்செப்டுக்கு கீழே வருதுன்னு வர்றாங்க, டைவர்ஜென்ட் திங்கிங். கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்டெலிஜென்ஸ் டைப்பில் டைவர்ஜென்ட்னு வந்துச்சுன்னா க்ரியேட்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு, த அக்செப்டபிள் சவுண்ட் காம்பினேஷன் ஆஃப் அ லாங்குவேஜ் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் இட்ஸ் ரூல். சவுண்டு அப்படின்னு வந்ததுனால இது ஃபோனாலஜிக்கல். ஃபோனு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோன் சவுண்டும் ரிலேட்டடாக இருக்கும். Next, the position where thought patterns are influenced by the language. Thought patterns வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது லாங்குவேஜை அப்படின்றது வந்து கல்ச்சரல் டெண்டன்சி கிடையாது, லிங்குவிஸ்டிக் டிட்டர்மினேஷன். தாட் பேட்டர்ன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த லாங்குவேஜ், அது வந்து லிங்குவிஸ்டிக் டிட்டர்மினேஷனுக்கு அண்டரில் வரும். ரவி ரிப்பேர் பண்ணுறான் எல்லா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன டிவி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க நோண்டிகிட்டு இருப்பாங்க, எடுத்து சரி பண்ணுறேன்னு. டெஸ்டிங் hypothesis about the cause of the malfunction based on his experience with the symptoms he uses. அவன் என்ன யூஸ் பண்ணுறான் அப்படின்னா, இன்சைட் லேர்னிங்னா அவனுக்கு சடனாக ஐடியா வரல, அதனால் இன்சைட்டிங் கிடையாது, அல்காரிதமிக்கும் கிடையாது. ஓகே, ப்ராப்பராக அல்காரிதமிக் அப்படின்னா பிளான்ட் ஆக்டிவிட்டி அதுவும் கிடையாது, மென்டல் செட்டிங்கும் கிடையாது. க்யூரியாசிட்டி, அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, க்யூரியாசிட்டிக்ஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட்டு அவனோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பண்ணுறான். திவ்யா ஆஃபன் டிவைட்ஸ் த அசைன்மெண்ட் ஜாப் இன்டு ஸ்மால் டாஸ்க் விச் கேன் ஹேண்டில் ஈஸிலி. சி இஸ் யூஸிங், அவன் என்ன யூஸ் பண்ணுறான்? ஓகே, ரீடைமென்ஷனா, செகண்டரி எலாபரேஷனா, சப்கோல் அனாலிசிஸா, ஃபங்க்ஷனல் ஃபிக்ஸேஷனா? எதுன்னு பார்த்தோம்னா சப் கோல். ஒரு கோல் இருக்குது அப்படின்னா, நான் இப்போ வந்து சீக்கிரட்டை அச்சீவ் பண்ணணும், எனக்கு 100க்கு மேலே வாங்கணும் அப்படின்னா இதை 4 டிவிஷனாக நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே, 4 5ஆக கூட பிரிச்சுக்கலாம், இல்லைனா 4ஆக பிரிச்சுக்கலாம். லாங்குவேஜ் ஒரு நாளைக்கு நான் பண்ணுவேன், சிடிபி பண்ணுவேன், மேத்து, சயின்ஸு, சப் கோல்ஸாக பிரிச்சுக்கிறது. 1 வீக்கை 5 டேஸில் பிரித்து சப் கோலை பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், தனித்தனியாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நம்ம மொத்தமாக ஓவரால் பார்க்கும்போது எப்போவுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதை பிரித்து நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, சொசைட்டி டிட்டர்மைன்ஸ் த ரோல் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். அது என்ன? அது இப்போ சொசைட்டியில் இருக்குது. ஓகே, இந்தந்த ஜாபில் மேன் தான் பண்ணணும், ஜாப்னா வெளியே போகிற ஜாப் இல்லை. இப்போ வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு இருக்குது, அதெல்லாம் ஃபீமேல் தான் பண்ணணும். ஓகே, மேல் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பை பர்த் வந்ததில்லை, இது வந்து சோஷியல்லேருந்து கொண்டு வந்தது. ஓகே, அதான் சோசியல் கன்ஸ்ட்ரக்ட், சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. ஓகே, அது பை பர்த் நம்ம பிறந்ததுலேருந்து இப்படி தான் இல்லை, நம்ம சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா சோசியலால் நியமிக்கப்பட்டது, நம்ம சமூகத்தால் நியமிக்கப்பட்டது. கிரேடிங், கோடிங், மார்க்கிங், கிரெடிட் அக்குமுலேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. எவாலுவேஷன் ப்ரொசீஜர், ஆன்சர் சீட் எக்ஸாமினேஷன் கிடையாது, சிம்பாலிக் பொசிஷன் கிடையாது, டெஸ்பைட்ரிக் கிடையாது, ஸ்கோரிங் ப்ரொசீஜர் ஆஃப் லேர்னர்ஸ் அச்சீவ்மெண்ட். ஓகே, அச்சீவ்மெண்ட்டுக்கு தான் இது ரிலேட்டடாக இருக்கும். Assessment of learners' achievement helps the teacher to. Assessment of learners' achievement helps the teacher to. டீச்சருக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, maintain the performance record of learners கிடையாது, evaluate the efficiency. ஓகே, grouping பண்ணக்கூடாது, activity log for teaching. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ், லேர்ன் பண்ணுறதுக்காக அச்சீவ்மெண்ட் ஹெல்ப் த டீச்சர். டீச்சருக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு, நம்ம ரெக்கார்டுக்காக அதை பண்ணுறதில்ல. ஓகே, அவங்கள எவாலுவேட் பண்ணி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த பெடகாகி, நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தடு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஓகே, குரூப் பண்ணுறதுக்கோ ஆக்டிவிட்டி லாக் பண்ணுறதுக்கோ கிடையாது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னாலே இந்த வேர்டு தான், ஈக்குவிட்டி, நாட் ஈக்குவாலிட்டி, ஈக்குவிட்டி. ஈக்குவிட்டி அப்படின்னா எந்த லெவலுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்படுதோ அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, த ரைட் ஆஃப் த பர்சன்ஸ் டிசபிலிட்டி ஆக்ட், இதுவே நம்ம போட்டிருக்கோம் RPWD, ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, RPD ஆக்ட் 2009 அது வேறு, RT ஆக்ட் 2009 அது வேறு, இது RPWD ஆக்ட் 2016. Next, children with individual differences should be taught in the school having teachers. Individual differences இருக்கு. ஓகே, அது எப்படி டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணணும்? டு டீச் த டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே கூடாது, செக்ரிகேட் பண்ணக்கூடாது.
train to use different pedagogy யூஸ் பண்ணலாம் அவங்களுடைய diverse learningக்கு தகுந்தாப்புல. ஓகே, train to teach children with a specific individual difference. அவங்க ட்ரெயின் பண்ணக்கூடாது. train to make them homogeneous. இதுவே நம்ம பார்த்தோம் individual differencesல. homogeneous நெகட்டிவ் வேர்டு. homogeneous heterogeneous பார்த்தோம். heterogeneousனு கொடுத்தா கரெக்ட். heterogeneous அப்படின்னா different levels of students. A கிரேட் எடுத்தவனும் இருப்பான், பி கிரேட் எடுத்தவனும் இருப்பான், சி டி இ வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக வச்சு படிக்க வைக்கிறது heterogeneous. ஒன்லி லோ அச்சீவர்ஸ் மட்டும் தனியாக பிரிக்கிறது homogeneous. இது ராங் மெத்தட். இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணுறது ராங் மெத்தட். நெக்ஸ்ட், த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ஆக்ட் 2009 டிசபிலிட்டிஸ் ஃப்ரீ ஆக்ஷன் ஃப்ரம். இது என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ஆக்ட். ஓகே, ஜென்ரலாக கேட்டால் 16 to 14. டிசேபிள்டு சில்ட்ரன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 18 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, டிசேபிள்டு சில்ட்ரன் கொடுத்துருந்தாங்கன்னா நோட் பண்ணிக்கிறணும் 18 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ப்ரொவைடிங் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இன் அக்சசபிள் ஃபார்மேட்ஸ் டு த டைவர்ஸ் லேர்னர்ஸ் இம்ப்ளைஸ். ப்ரொவைடிங் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இன் அக்சசபிள் ஃபார்மேட்ஸ் டு த டைவர்ஸ் லேர்னர்ஸ். ஓகே, so universal inclusive education no, universal code no, universal humanitic teaching கிடையாது. universal design of learning UDL, universal design of learning. providing teaching learning materials in accessible format to the diverse learners. லேர்னர்ஸுக்கு நம்ம ஒரு யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா மெட்டீரியல்ஸை ஃபார்மேட்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கு அதோட நேம். ஓகே, DAS involves self-awareness and control of cognitive ability, reviewing, revising. இதெல்லாம் எது கீழே வருது அப்படின்னா மெட்டாகாக்னிசம். மெட்டாகாக்னிசம்னா என்னது? திங்க் அபவுட் யுவர் திங்கிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்க் அபவுட் யுவர் திங்கிங். ஓகே, அப்போ நம்ம ஒரு டெசிஷன் எடுத்திருப்போம், அது கரெக்டாக இல்லையா நம்மளே திரும்ப திங்க் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் மெட்டாகாக்னிசம். இந்த மாதிரி திங்க் பண்ணுறது கரெக்டான வே. இன்னும் நம்மளுடைய ரிசல்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் ஒன்று டிசைட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் மாற்ற மாட்டேன், இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ஃபால்ட்டும் இருக்கலாம், கரெக்டும் இருக்கலாம், மேபி 50-50. அதே இது நம்ம திங்க் அபவுட் அவர் திங்கிங் அப்படின்னும் போது ஒரு இது நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டோம், நம்ம திங்கிங்கை சேஞ்ச் பண்ணலாம், நோ இஷ்யூ. அதான் மெட்டாகாக்னிசம் இருக்கவங்க இன்னும் பெஸ்ட்டாக இருப்பாங்க திங்கிங்கில், பிகாஸ் ட்வைஸ் தே ஆர் திங்கிங். When children thinking to interpret the received information according to their experience, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இங்கே கிரியேட்டிவ்னு எழுதக்கூடாது. When children think to interpret the received information அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அவங்க திங்க் பண்ணுறாங்க, அவங்க இன்ஃபர்மேஷனை என்ன ரிசீவ்டு பண்ணியிருக்காங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ லேர்ன் பண்ணுறாங்க. ஓகே, ரிஃப்ளெக்டிவ், கிரியேட்டிவ், அப்ட்ராக்ட்லாம் கிடையாது, கான்க்ரீட். எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ லேர்னிங், கான்க்ரீட். ஏன்னா எப்போவுமே நம்ம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க மிஸ்டேக் அப்படின்னா, க்ரியேட்டிவ்னு ஆன்சர் இருந்துச்சுன்னா க்ரியேட்டிவை டிக் பண்ணிடுவாங்க. க்ரியேட்டிவ் எல்லா டைம்லையும் போடக்கூடாது. க்ரியேட்டிவ் எப்போ போடும்னா டைவர்ஜென்ட் திங்கிங், ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்சர் எக்ஸ்பெக்டிங் அந்த மாதிரி கொடுத்துருந்தா மட்டும்தான் க்ரியேட்டிவ்க்கு போகணும். Teaching learners at varying levels of difficulties based on the ability of the individual learners. Teaching learners at varying levels of difficulties. அப்போ teaching learners at varying levels of difficulty based on the ability of individual learner. அவங்களுக்கு தகுந்தாப்பில் கொடுக்குறதுனா differentiate instruction correct. Selective instruction சொல்ல முடியாது, precision கிடையாது, errorless instructionலாம் கிடையாது. ஓகே, it may be some mistake, compulsory கிடையாது இல்லை. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போவுமே கரெக்டாக கொடுக்கணும்னு. அப்போ டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால டிஃப்ரென்ஷியேட் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட். மெயின்டெனன்ஸ் இஸ் த ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் விச் இஸ் ஆன்டிசென்ட் டு த டேஷ் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங். ஓகே, மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜ் லேர்னிங். அது எந்தது கீழே வரும்னு கேட்டிருக்காங்க? ஜென்ரலைசேஷனுக்கு கீழே வரும். ஓகே, ஜென்ரலைசேஷனுக்கு கீழே வர்றது தான் அந்த ஸ்டேஜ், ஆன்டிசென்ட் டு த ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங். இது வந்து பர்டிகுலர் தியரி, ஜொசானிக் தியரி. நீங்கள் பிஎட்ல படிச்சிருப்பீங்க. ஜொசானிக் பிலீவ்ஸ் தட் காக்னிஷன் அண்ட் எமோஷன், அது ரெண்டும் என்னன்னு கேட்டிருப்பாரு. இது ஒரு பர்டிகுலர் பிலீவ் தியரி.
ஓகே, நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோம், காக்னிஷனும் எமோஷனை பற்றி என்ன பிலீவ் பண்ணுறோம், அவரோட தியரி என்ன பிலீவ்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்டர்டிபெண்ட். காக்னிட்டிவ்க்கும் எமோஷனுக்கும் இன்டர்டிபெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் தியரியில் என்ன சொல்கிறது, ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட். ஆனால் இங்கே காக்னிட்டிவ் நாட் அ லேர்னிங், காகினேஷன் அறிவு சார்ந்த வளர்ச்சி. A teacher is teaching children by demonstration of a task corrected by the performance of an already learned task. இதை பார்த்தோம் மாடலிங்கில். மாடலிங்னா என்னென்னு பார்த்தோம், டீச்சர் வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, ஆல்ரெடி லேர்ன்டு டாஸ்க் இஸ் யூஸிங் த மெத்தட் ஆஃப் டீச்சிங். ஓகே, ஒரு தெரிஞ்சதை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் மாடலிங். According to Mann and Jennings, decision maker children analyze the problem, list alternatives and weigh each option for the advantages and disadvantages. His behavior reflects. According to Mann and Jennings, decision makers children analyze the problem, list of alternate, weigh each option. இது கொஸ்டினை டிஃபிகல்ட் பண்ணுறதுக்காக 2 ஆத்தர் நேம் கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜ் அண்ட் அந்த பிஹேவியர் ரிஃப்ளெக்ட்ஸ். எதுனா விஜிலண்ட், சர்வேலன்ஸ் கிடையாது, அவுட் கோயிங், ஆட்டோக்ராட்டிக் கிடையாது. In dash thinking, a child as a problem solver evaluates the truth or livelihood of statement. Dash thinking, creative thinking கிடையாதுங்க. Child as a problem solver evaluate the truth of livelihood of statement. Logical thinking. Okay, logical thinking, problem solverனு வந்திருக்கு இல்லையா இங்கே, அதனால் மேத் ரிலேட்டட் லாஜிக்கல் திங்கிங் வரும். அப்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஹைப்போத்தட்டிக்கல்னு வேர்டு வந்து பார்த்துக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக வரும். த டாஸ்க் இன் விச் த சில்ட்ரன் கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒயில் என்ஜாயிங் தெம் செல்ஸ். த டாஸ்க் இன் விச் த சில்ட்ரன் கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒயில் என்ஜாயிங் தெம் செல்ஸ். எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க, ட்ரில் பண்ணால் பண்ணுவாங்களா? ட்ரில்னால் என்ன அர்த்தம், ஸ்போர்ட்ஸில் பண்ணுற ட்ரில் இல்லை, 100 கொஷின் கொடுத்து எல்லாரையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கனா அது இன்ட்ரெஸ்ட் வராது, என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் கன்சியூமர் டைப் டாஸ்க். கன்சியூமர் டைப் டாஸ்க் தான் அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுற டாஸ்க்குக்கு பேர். ப்ரொடியூசர் டைப்னா டீச்சர் ஓரியன்ட் கொடுக்குறது. ப்ராப்ளம் டைப்புன்றது ப்ராப்ளம் டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து கொடுக்குறது. இந்த 4 டைப் இருக்குது. இதில் ஸ்டூடெண்ட் என்ஜாய் பண்ணி பண்ணுறது கன்சியூமர் டைப். மல்டி சென்சரி அப்ரோச். ஓகே, நிறைய அட் அ டயத்தில் 5 சென்ஸையும் யூஸ் பண்ணுறது. இன் டீச்சிங் லேர்னிங் இஸ் த சைமல்டேனியஸ் யூஸ் ஆஃப் விஷுவல், ஆடிட்டரி, tactile and dash sense to enhance the learning. Kinesthetic. Okay, கரெக்டான வேர்டு வந்து kinesthetic. இதெல்லாம் 5 சென்ஸை யூஸ் பண்ணுறதுல வரும். ஓகே, ஸோ இந்த பேப்பரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். The 2019 paper. Okay. Okay, the last 30 பார்த்துடலாம். The most important critical period of acquisition and development language. Language எப்போ டெவலப் ஆகும்னு பார்த்தோம், டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம். லாங்குவேஜ் எப்போ டெவலப் ஆகும், ஏர்லி சைல்ட்ஹுட்டில் 2 to 6 இயர்ஸில் மேக்ஸிமம் அவங்களுடைய லாங்குவேஜ் டெவலப் ஆயிரும். ஓகே, which of the following is a stage of moral development proposed by the Kohlberg? Lawrence Kohlberg. Stage of moral development proposed by the Kohlberg. Okay, latency stage கிடையாது, social contract orientation. Okay, during the classroom discussion a teacher often pays more attention to the boys than girls. Okay.
ஓகே, அது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெண்டர் பயஸ், அதுவுமே ஜெண்டர் பயஸ். Which of the following is an effective strategy to reduce children's gender stereotype and gender role conformity? எது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி? ஓகே, குழந்தைங்கள பாய் கேர்ள்னு பிரிக்காமல் இருக்கிறதுக்கு, ஓகே, அவங்கள டவுன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எது கரெக்டுன்னா டிஸ்கஷன் அபவுட் ஜெண்டர் பயஸ், இது கரெக்டு. அவங்களே டிஸ்கஸ் பண்ண வைக்கலாம், ஏன் அப்படின்னு ஓனா அவங்கள திங்க் பண்ண வைக்கலாம். ஓகே, ஸ்பெசிஃபிக் எம்ஃபசைஸ் ஸ்பெசிஃபிக் ரோல் கொடுக்குறது கிடையாது, செக்ரிகேட் பண்ணவே கூடாது, செட்டிங் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. Which of the following theories is while viewing children as active seekers of the knowledge emphasize the influence of social and cultural contents on their thinking? Social and cultural வந்தாலே வைகாஸ்கி தான். While working in the zigzag puzzle, 5 years old Najma says herself, this is a blue piece. No, not this one. Darker one would go here and make this show. ஓகே, அவங்க அந்த மாதிரி அவங்களாம் டைரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க, அது ப்ரைவேட் ஸ்பீச்சுக்கு அண்டரில் வரும். கிவிங் கியூஸ் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது, டெம்பரவரி ஹெல்ப், கியூ கொடுக்குறது. சில்ட்ரன் ஆர் ஆஃபரிங் சப்போர்ட் வென் ஹீ நீடட், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது தேவைப்படும் போது நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் என்னது? சஃபோல்டிங். Which of the following behaviors characterize the concrete operational stage as proposed by Jean Piaget? ஓகே, கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் என்ன சொல்லியிருப்பார் எழுதி பார்த்துக்கோங்க உடனே எந்த ஸ்டேஜில். எஸ்பி சிஎஃப் தேர்டு பொசிஷன் கேட்குறாரு, ஹைப்போதட்டிக்லாம் ஃபோர்த்து, கன்சர்வேஷன் தேர்டில் தான் வரும். கன்சர்வேஷன் அண்டு கிளாஸ் டிஃபர்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், டிஃபர்டு அப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பிலீவ் பிளே இர்ரிவர்சிபிலிட்டி தாட் இதெல்லாம் கிடையாது. கன்சர்வேஷன் அண்டு கிளாஸ் இன்க்ளூஷன் தான் கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ Piaget construct their context cognitive development of the children? Piaget என்ன சொன்னார்? Piaget வந்து நம்மளுடைய பிரெயினில் ஸ்கீமாவாக டெவலப் ஆகிருக்குன்னு சொன்னார். சின்ன சின்ன ஸ்கீமாஸ்ன்னு பார்த்தோம். ஓகே, ப்ரைமரி அப்ஜெக்டிவ் டு த அசஸ்மெண்ட். ப்ரைமரி அப்படின்னா மெயின் அப்ஜெக்டிவ் என்னது? அசஸ் பண்ணுறோம், ஒரு குழந்தைய டெஸ்ட் வச்சு செக் பண்ணுறோம், அதுக்கு மெயினாக என்ன ரீசன்? ரேங்க் கொடுக்குறதுக்கா? இல்லை. சில்ட்ரன் கிளாரிட்டி அண்ட் கன்க்ளூஷன் அபவுட் த ரிலேட்டட் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது, என்ன கன்ஃபியூஷன் லெவலில் இருக்காங்க. லேபிள் பண்ணுறதுக்கு கிடையாது, பாஸ் ஃபெயில் போடுறதுக்கு கிடையாது. திஸ் தான் கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபோவ் இன்டெலிஜென்ஸ் இஸ் கரெக்ட்? இன்டெலிஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டு? இன்டெலிஜென்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, அங்கே தப்பாயிடுச்சு, ஃபிக்ஸ்டு கிடையாது. ஓகே, ஃபிக்ஸ்டு எபிலிட்டி கிடையாது. கேன் பி அக்யூரேட்லி மெஷர்ட் அண்ட் டிட்டர்மைன்ட் பை யூஸிங் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதை பண்ண முடியாது. இன்டெலிஜென்ட் இஸ் யூனிட்ரி ஃபேக்டர், இதுவே பார்த்தோம் ஃபஸ்ட்டு தியரியே இதுதான். யூனிட்ரி சிங்கிளாக வச்சு டிசைட் பண்ண முடியாது, ஒருபட கொள்கைன்னு கிடையாது. இன்டெலிஜென்ட் இஸ் மல்டி டைமென்ஷனல். ஓகே, காம்ப்ளெக்ஸ் எபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ட் மாறும். ஆன்சர் வந்து 4. Ruhi always think of multiple solutions to the problem, many of which are original solutions. Ruhi is displacing the character. அப்போ என்னது? மல்டிப்புள்னு கொடுத்துட்டாங்க. டைவர்ஜென்ட் திங்கிங், இங்கே தான் வந்து க்ரியேட்டிவ் திங்கர்னு வருது ரூஹி. ஓகே, ஸோ கன்வர்ஜென்ட் திங்கர் கிடையாது, ரிஜிட் கிடையாது, ஈகோசென்ட்ரிசம் கிடையாது. In a situation of less participation of the students belonging to the deprived group of teaching learning process, a teacher should, teacher என்ன பண்ணணும்? Ask the children to withdraw பண்ண சொல்லணுமா? பண்ணக்கூடாது. சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணுமா? கிடையாது. நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். லோயர் ஹர் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ரிஃப்ளெக்ட் ஆன் ஹர் ஓன் டீச்சிங், நம்ம டீச்சிங்கில் சேஞ்ச் பண்ணணும், நம்ம பெடகாகியை சேஞ்ச் பண்ணணும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன், த டீச்சர் இண்டிவிஜுவல் த எஜுகேஷன் பிளான். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதா? இல்லை. அக்கேஷனலி ப்ரிப்பேர் பண்ணணுமா? கிடையாது. ஆக்டிவ் ப்ரிப்ரேஷன் இருக்கணும், டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர். த ப்ரைமரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் டைலக்ஷியா. டைலக்ஷியான்னு என்ன பார்த்தோம்? டைவர்ஜென்ட் திங்கிங், ஃப்ளூயன்சி இன் ரீடிங். டைலக்ஷியா, த ப்ரைமரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சில்ட்ரன் வித் டைலக்ஷியா இன்க்ளூட் அட்டென்ஷன் கிடையாது, ஏடிஹெச்டி கிடையாது, டைவர்ஜென்ட் திங்கிங், ஃப்ளூயன்சி இன் ரீடிங். ஓகே, டைலக்ஷியா. inability to read fluently, ரீட் பண்ணுறதுல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, ஃப்ளூயன்சி கிடையாது, ரீடு பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும், அவங்க தான் அதில் வருவாங்க. ரிப்பிட்டேட்டிவ் லொக்கோமோட்டார் கிடையாது, லொக்கோமோட்டார் கான்செப்ட் கிடையாது. ஓகே, டைலக்ஸியானா ரீடிங் ப்ராப்ளம்.
The concept of inclusive education is advocated in the Right to Education Act 2009. இது எதை பேஸ் பண்ணியிருக்கு? பிஹேவியரிஸ்டாக கிடையாது, சிம்பத்தட்டிக் கிடையாது, ரைட் பேஸ்ட் ஆன் ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ். RT Act 2009. Okay, RT Act 2009. It's a rights. அது எதை பற்றி சொல்லுது? ரைட் ஃபார் த எஜுகேஷன், ஹியூமனிஸ்டிக் பர்ஃபெக்ட். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னாலே என்ன பார்த்தோம்? எந்த சில்ட்ரனுக்கு நீடு தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். காது கேளாமையோ இல்லை வாய் பேசாமையோ இல்லை நடக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அதை தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட்ஸ் பேஸ்டு ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம்னா என்னது? ஓன் ஐடியாஸ் டிசேபிள் சில்ட்ரனுக்கு ஆகும். Next, in the constructive framework, learning is primarily focused on the process of meaning making. Okay, root memorization கிடையாது, reinforcement கிடையாது, conditioning கிடையாது. Okay, meaning making. naive theory என்ன சொல்லுது? naive theoryனா பார்த்துருக்கோம் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். naive theory அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒன்று ரீட் பண்ணுறேன் அப்படின்னா மீனிங்லெஸ் நான் அதை ஒத்துக்கிறது. ஓகே, அதான் ஆன்சர் கரெக்டு. அந்த பெர்ஸ்பெக்டிவை உடனே எடுத்துக்கிறது வித்தவுட் திங்கிங். should be ignored. அந்த டீச்சர் இக்னோர் பண்ணணுமா? கிடையாது. பனிஷ் பண்ணணுமா? கிடையாது. ரீப்ளேஸ் த கரெக்ட் ஒன் தாட் மெமரைஸ் பண்ண சொல்லணுமா? கிடையாது. should be challenged by the presenting counter evidence and example. நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்து அவங்க பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். இல்லை நீ ரீட் பண்ணதோ அதை தெரிஞ்சுக்கிட்டதோ தவறானது, மிஸ்கான்செப்ஷனை கரெக்ட் பண்ணணும். சைல்டு சென்டர் பெடகாகி ப்ரொமோட்ஸ். சைல்டு சென்டர் பெடகாகி எதை ப்ரொமோட் பண்ணுது? எக்ஸ்க்ளூசிவ் ரிலையன்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக் கிடையாது. கிவிங் ப்ரைமசிஸ் டு சில்ட்ரன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கரெக்டு. ஓகே, ரூட் மெமரைசேஷன் கிடையாது, லேபிளேஷன் கிடையாது. செகண்ட் ஒன் இஸ் தான் கரெக்ட். எமோஷன்ஸ் அண்ட் காக்னிஷன்ஸ் ஆர் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இண்டிபெண்ட் கிடையாது, செப்பரேட்டும் கிடையாது, நாட் ரிலேட்டட் கிடையாது, இன்டர் ஓவர், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டாக இருக்கும். Which of the following statement about learning is correct from the constructive perspective? ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்தவரைக்கும் எது கரெக்டு? லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீகால் கிடையாது, ரூட் மெமரைசேஷன் கிடையாது, ரிப்பிட்டேட்டிவ் கிடையாது. ஓகே, நாலேஜ் ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட். ப்ரெசென்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் கிளியர் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ். ப்ரெசென்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் கிளியர் எக்ஸாம்பிள் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ் is an effective way to encourage conceptual சேஞ்சுக்கு இது கரெக்டாக இருக்குது. கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது, கேப் கிடையாது, ஃபோக்கஸ் ஆன் த நாலேஜ் இது கிடையாது. கரெக்டானது இது மட்டும். ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் சில்ட்ரன் டு என்கேஜ் இன் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் எய்தர் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட் ஆர் டு கெயின் அ ரிவார்ட். ஓகே, இது எது கீழே வருதுன்னு கேட்குறாங்க. ஓகே, எக்ஸ்டென்சிவ் மோட்டிவேஷன், இன்க்ரீசிவ் மோட்டிவேஷன் கிடையாது. would encourage the children. ஓகே, பனிஷ்மெண்ட்டுக்காக படிக்கிறது. டிக்ரீஸ் த சில்ட்ரன்ஸ் நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் க்யூரியாசிட்டியை குறைச்சிரும். ஒன்லி பனிஷ்மெண்ட்டுக்காக மட்டுமே படிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து கரெக்டானது. ஓகே, டிக்ரீஸ் பண்ணிடும், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை டிக்ரீஸ் பண்ணிடும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராக்டிஸ் ப்ரொமோட் மீனிங்ஃபுல் லேர்னிங்? கார்பரல் பனிஷ்மெண்ட் கொடுத்தா மீனிங்ஃபுல் லேர்ன் பண்ணுவாங்களா? கிடையாது. கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் பார்த்தோம், கரெக்டு. கண்டினியூஸ் பார்த்தோம். கான்ஸ்டன்ட்டுக்கு வந்தாலே கிடையாது. கான்ஸ்டன்ட்னா ஃபிக்ஸ்டு கிடையாது, ஃபிக்ஸ்டு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹவு கேன் டீச்சர்ஸ் ஃபெசிலிட்டேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் இன் த சில்ட்ரன்? ஓகே, பை டெலிவரிங் த லெக்சர் கிடையாது, காம்படேட்டிவ் எவிடன்ஸ் கிடையாது. How can teachers facilitate understanding of complex concept in the children? Okay, mechanical by providing opportunities for exploring and discussion. Complex concept அப்புறம் இதில் வந்து repetitive mechanical drill வரும். ஓகே, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க கான்செப்டை, ஆனால் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓகே, அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரும். A primary school teacher can encourage children to become effective problem solver. எப்படி பண்ண வைப்பாங்க? ஆஃபரிங் மெட்டீரியலிஸ்டிக் ரிவார்ட்ஸ் கிடையாது, ரிவார்ட்ஸ் வந்தாலே கிடையாது. ப்ரொசீஜர் நாலேஜ், எம்பசசிங் ஒன்லி ப்ரொசீஜர் நாலேஜ் கிடையாது.
dismissing incorrect answer கிடையாது. encourage பண்ணணும் children to make innovative guesses and brainstorming on the same. initiative என்ன பார்த்தோம்? ideas sparkle the ideas. சடனாக ஒரு ஐடியா வருது, அதான் இன்டெக்டிவ். brainstormingனா என்ன பார்த்தோம்? different ideas. brainstormingனா at a timeல நிறையா திங்க் பண்ணுவாங்க. In which of the following periods that a physical growth and development occurs at a rapid pace? The physical growth எப்போ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்? இன்ஃபென்சியில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அவங்களுடைய பாடி வளர்ச்சி எப்போ இருக்கும்னா இன்ஃபென்சி அண்டு சைல்ட்ஹுட்டில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் கிடையாது. இங்கே அடாலசன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா பரவாயில்ல, அடல்ட்ஹுட்டும் கொடுத்துருங்க. அடல்ட்ஹுட்லாம் ஸ்டாப் ஆயிடும், இது டோட்டலாகவே கிடையாது. மிடில் சைல்ட்ஹுட் அடாலசன்ஸ் கிடையாது. அடாலசன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிடும் ஃபிசிக்கல் க்ரோத். இன்ஃபென்சியில் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரேபிட் க்ரோத். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட்? அப்போ எதெல்லாம் நாட் அ பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட்? டெவலப்மெண்ட் இஸ் லைஃப் லாங், ஓகே. மாடிவபிள், ஓகே. இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த போத் ஹெரிடிட்டி அண்ட் என்வரன்மெண்ட், ஓகே. இட் இஸ் யூனிவர்சல் அண்ட் கல்ச்சரல் கண்டென்ட் டூ நாட் இன்ஃப்ளூயன்ஸ். யூனிவர்சல் அண்ட் கல்ச்சரல் கண்டென்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு கொடுத்துருக்காங்க, பண்ணும். ஓகே, இது நாட்டுன்னு கேட்டதுனால இதுதான் கரெக்டான ஆன்சர். Next, the primary cause of individual variation. The primary cause of individual variation பார்த்தோம்னா the genetic code received by the individual from the birth parents. Okay, இது கிடையாது. inborn characteristic கிடையாது. only environment. இது only nature and nurture வாங்க. ஓகே, இது only nature by birth படி போட்டிருக்காங்க. இது வந்து environment போட்டிருக்காங்க. இது ரெண்டும் கிடையாது. both heredity and environment. Which of the following are examples of secondary socialization agent? எது வந்து செகண்டரி? ஃபேமிலின்னு வந்தாலே இது ஃபஸ்ட்டு வந்துடும், ப்ரைமரின்னு வந்துடும். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஸ்கூல் அண்டு மீடியா. ஸ்கூலும் இது கீழே தான் வருதா? செகண்டரி சோஷியலைசேஷன் ஏரியா. ஸ்கூல் அண்டு மீடியா. நெய்பர்ஹுட் வந்து இதோட சேர்ந்து வரும், ஃபேமிலியோட சேர்ந்து வரும். ஃபேமிலி அண்டு நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டில் வரும். ஓகே, ஸ்கூல் அண்டு மீடியா. ஸோ 30 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 30 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வீடியோ இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். Okay, all my effort for your exam. Okay, thank you.